இருக்கிறேன். எல்லாருக்கும் எல்லாருக்கும் நான் பேசுறது கேக்குதுங்களா? எல்லாருக்கும் நான் பேசுறது கேக்குதா? எஸ் சார், கேக்குது. சரி. நேற்றுக்கு இருந்தவங்களாம் வகுப்புல இருக்கீங்களா? வினாக்கள்லாம் கேட்டிருந்தீங்க. யார் யார் இருக்கீங்க முதல்ல? நம்ம பழைய மாணவர்கள். சரி, நல்லது. நம்ம வகுப்புக்குள்ள போயிடலாம்னு நினைக்கிறேன். போன தடவை நம்ம அணி இலக்கணம் பார்த்தோம். சரிங்களா? அந்த அணி இலக்கணத்துலதான் சந்தேகம் கேட்டிருந்தீங்க. இந்த சந்தேகத்துக்காக தான் உங்களுக்காக தேடி நம்ம பல்வேறு எடுத்துக்காட்டுகளும் எடுத்துட்டு வந்திருக்கோம். அந்த எடுத்துக்காட்டுகள் சொல்றதுக்கு அந்த மாணவர்கள் இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு பார்த்தேன். அவங்க இருக்கீங்களா? சரி, நல்லது. நான் பேசி கேட்கணும்னு நினைக்கிறேன். இதுல நேற்றுக்கு போன தடவை இது பண்ணப்போ சந்தேகங்கள் இருக்குன்னு சொன்னீங்க. அந்த சந்தேகங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். அவங்க இருக்கீங்களான்னு கேட்டா அதுக்கு இன்னும் பதில் வரல. நீங்க சொன்னீங்கன்னா வகுப்புள்ள போயிடலாம். பாஸ்வேர்ட் கேக்குது. சரி, நல்லது. நம்ம நிறைய வகுப்புள்ள போயிடுவோம். அதாவது நம்ம போன தடவை பார்த்திருந்தது அணி இலக்கணம் பார்த்திருந்தோம். அந்த அணி இலக்கணத்துல நம்ம ஒரு 17 வகையான அணிகள் பார்த்திருந்தோம். சரிங்களா? அந்த 17 வகையான அணிகள்ல ஒரு சில எடுத்துக்காட்டுகள் கூட சேர்த்துருக்கீங்க. அந்த கூட சேர்த்திருந்த எடுத்துக்காட்டுகள் அப்படிங்கிறதெல்லாம் அந்த மாணவர்கள் வந்த பிறகு அதுக்கான விளக்கம் அளிக்கிறேன். சரிங்களா? சரி. அதுக்கு அடுத்தது இன்னைக்கு நம்ம செம்மாவே நீங்க கேட்டிருந்தீங்க. சிலபஸ்ல இருந்து சொல்லுங்க, சிலபஸ்ல இருந்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அதன் அடிப்படையில ஒரு முக்கியமான சிலபஸ் டாபிக் எடுத்து வந்திருக்கோம். சரிங்களா? அதாவது வேர்ச்சொல்லை கண்டறிய எல்லாருக்கும் பழகி, அதாவது போர்டு தெளிவா தெரியுதுங்களா? எல்லாருக்கும் போர்டு தெளிவா தெரியுதுங்களா? சரி, தெரியும் நம்புறேன். இப்போ வேர்ச்சொல்லை கண்டறிதல் அப்படிங்கிற புது ஒரு சாப்டர் நீங்க பார்க்க போறோம். சரிங்களா? நம்ம அது ஏற்கனவே பார்த்ததுதான் இதுலயும் அப்படியே கனெக்ட் ஆகும். சரிங்களா? அது எது அப்படின்னா பகுபதம், பகாபதம் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த பகுபதம் பகாபதம் நடத்துறப்பே சொல்லியிருப்பேன். இதுதான் வேர்ச்சொல்லை கண்டுபிடிப்பதற்கான அடிப்படை அப்படிங்கிற மாதிரி. அதுதான் இங்க நம்ம தனி ஒரு சாப்டராகவே கொடுத்துருக்கோம். சரிங்களா? அந்த தனி சாப்டர்ல இருக்கிறது தான் வேர்ச்சொல்லை கண்டறிதல். அதாவது வேர்ச்சொல் அப்படிங்கிறது எதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா
இந்த பகுபதத்தின் உறுப்புகளாக இருக்கக்கூடிய இந்த பகுதியாக தான் இருக்கும். சரியா? இதை நம்ம முந்தைய வகுப்புல நம்ம பார்த்திருந்தோம். இப்ப திரும்பியும் வந்து அதை நம்ம ஒரு சின்ன ஒரு மீள் பார்வை, அதாவது ரிவிஷன் மாதிரி பார்த்துட்டு நம்ம திரும்ப இந்த வகுப்புல போய், அதாவது சொற்களை வந்து பகுபதம் பகாபதம் ரெண்டு வகையா பிரிச்சிருந்தாங்க. அதுல பகாபதம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பிரிக்க முடியாத தனிச்சொல் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அதுக்கு எடுத்துக்காட்டு கல், படி, மண், செல் இதெல்லாம் வந்து சரிங்களா. அப்புறம் பகுபதம். பகுபதம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பிரிக்கக்கூடிய கூட்டுச்சொல். சரிங்களா? அதான் வந்து பகுபதம். அதாவது அந்த சொற்களை என்ன பண்ண முடியும் உங்களால பகுக்க முடியும், அதாவது பிரிக்க முடியும். சரிங்களா? அதுதான் வந்து பகுபதம் மற்றும் பகாபதம். இப்போ பகுபதத்தினுடைய உறுப்புகள் நம்ம ஏற்கனவே தெரிஞ்சது. பகுதி, விகுதி, இடைநிலை, சார்பு, கல்வி, விகாரம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பகுபதத்தினுடைய உறுப்புகளாக. சரியா? இப்போ பகுதி முதல்ல பார்க்க போறோம். இந்த பகுதி பாத்தீங்கன்னா சொல்லினுடைய முதல் நிலையாக இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆற்றா தான் இருக்கும் அப்படிங்கறத நம்ம முன்னாடியே பார்த்தோம். அதே மாதிரி விகுதி. விகுதிங்கிறது இந்த ஒரு சொல்லினுடைய பிரிக்கக்கூடிய ஒரு சொல்லினுடைய கடைசி பகுதியா இருக்கும். அந்த கடைசி பகுதி தான் என்ன செய்யும் அப்படின்னா நமக்குடைய திணை, கால், எண், இடம் இது எல்லாத்தையும் நமக்கு காட்டக்கூடியது. அதே மாதிரி இடைநிலை. இடைநிலைன்னு பாத்தீங்கன்னா இது வந்து பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில இருக்கும். அதனாலே இந்த நிலை பேர் வந்து இடைநிலை. இந்த இடைநிலை தான் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து இந்த காலத்தினை காட்டும். இப்ப நடந்தான் வந்து ஒரு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது இறந்த காலத்துல நடந்த ஒரு வினை அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துறது எது அப்படின்னா அந்த இடைநிலை தான். அப்புறம் சாரி. இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே வரக்கூடிய இணைப்பு சொல் தான் வந்து சாரி. சரிங்களா? அதாவது இடைநிலையையும் விகுதியையும் இணைக்கக்கூடிய ஒரு இணைப்பு சொல் தான் வந்து சாரி. இது வந்து விகுதியை சார்ந்து வருவதால் இது வந்து சாரியை என்று பெயர் பெற்றது. அதாவது விகுதியை சார்ந்து வருவதால் சாரி. சரிங்களா? இப்ப வந்து சந்தி. சந்தி பாத்தீங்கன்னா பகுதியையும் இடைநிலையையும் இணைக்கக்கூடியது. அதை எப்படி இணைக்கும் அப்படின்னா தோன்றல், பிரிதல், கெடுதல் இந்த விதிப்படி புதுசா வரக்கூடிய வந்து எழுத்துக்கள் என்ன சொல்லுவாங்க சந்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். சரிங்களா? இது எல்லாமே வந்து நமக்கு விளக்கமா முந்தைய வகுப்புல பார்த்துருக்கோம். அந்த வகுப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து எளிமையா புரியும். இப்போ வந்து அப்புறம் விகாரம். விகாரம் வந்து பாத்தீங்கன்னா பகுதியும் இடைநிலையும் சந்திக்கும் போது, அதாவது பகுதியும் இடைநிலையும் சேர்றப்போ ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அதெல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா விகாரம்னு சொல்லுவோம். விகாரம்னாலே வந்து என்னதான் மாற்றம் தான். பகுதிக்கும் பகுதியிலும் இடைநிலையிலும் அப்புறம் சந்தியிலும் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் வந்து விகாரம்னு சொல்லுவோம். சரிங்களா? இதுல எதுவும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கா? யாரு இருக்காது? அவங்க ரெண்டு பேரையும் சரி, இதுல எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருக்கான்னு சொல்லுங்க. ஆஹ் இப்பதான் சுகந்தி வேலுமுருகன் வராங்க. இதுல இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இந்த எல்லாருக்கும் திரும்ப கேட்கும்னு நினைக்கிறேன் நான் பேசுறது. அந்த ஸ்ரீராம் மற்றும் இன்னொருத்தவங்க கார்த்திக் கண்ணன் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் மைக் அன்மியூட் பண்ணுங்க. இப்ப கேக்குதுங்களா? இதுல எதுவும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கா? ஸ்ரீராம் சொல்லுங்க. இதுல உங்களுக்கு ஏன் சந்தேகங்கள் இருக்கா? போன பாத்தீங்களா? சுகந்தி வேல்முருகன் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சார். ஓ சரி. காசி கண்ணன், இதுல எதுவும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குதா? இந்த பகுப்பாய்வு உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும்
எதுவும் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல போடுங்க. இல்லைன்னா கிளியர்னு ஏதாச்சும் ஒன்று போடுங்க, நம்ம அடுத்தது போயிடலாம். இதுக்கு ஒரு பதிலும் இல்லை. சரி. சரி, சுகந்தி வேல்முருகன், நேற்று வந்து நீங்க நம்ம பாடம் நடத்துற பொழுது இது கேட்டிருந்தீங்க. அதாவது இந்த அணி இலக்கணத்துல இருக்கக்கூடிய ஒரு சந்தேகங்கள் கேட்டிருந்தீங்க. சரிங்களா? அந்த சந்தேகத்துக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேற்று முழுக்க தேடி உங்களுக்காக அதுக்கான சந்தேகங்களை முழுவதுமா தீர்க்கிற மாதிரி உங்களுக்கு சோர்ஸ் எல்லாம் எடுத்து வந்திருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா முதல்ல தீவகாணி கேட்டிருந்தீங்க. அதானே கேட்டிருந்தீங்க? வாய்ஸ் லோவா இருக்கு சார். வாய்ஸ் லோவா இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்க நான் செக் பண்ணுறேன். சார், சார் இப்போதைக்கு நீங்க பாத்தீங்கன்னா போர்ட் சைடு திரும்புற வாய்ஸ் ஸ்லோவா இருக்கு. புரியலமா? இல்ல நீங்க அந்த ஸ்லைடு பக்கம் திரும்பும்போது வாய்ஸ் கொஞ்சம் லோவா இருக்கு. இப்படி டைரக்டா கேமரா பார்த்து பேசல கரெக்டா இருக்கு. ஓ ஓ ஓ, அப்படியா? இப்ப இந்த மைக்ல இருந்து உங்களுக்கு வாய்ஸ் வருதா இல்ல இதுல இருந்து வருதா? இல்ல இப்போ இப்ப கரெக்டா தெளிவா? இருக்கு. இப்போ கரெக்டா இருக்கு. நீங்க அந்த ஸ்லைடு பக்கம் திரும்பும்போது வாய்ஸ் வந்து பிரேக் ஆகுற மாதிரி இருக்கு. அப்படிங்களா? சரி, நான் ம். பாக்குறேன். ம். சரி, அது என்னன்னு எங்க டெக்னிக்கல் டீம் பாக்குறாங்க. இப்ப சரி, இப்ப தீவகாணிகள் கேட்டிருந்தீங்களா? அதெல்லாம் கேட்டிருந்தீங்க. இப்ப நம்ம தீவகாணிகள்ல வந்து அது வந்து வகை கேட்டிருந்தீங்க. அது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். 4 வகைகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இந்த ஒரு ஓகே, 4 வகைகள் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அந்த 4 வகை பாத்தீங்க அப்படின்னா உங்க புத்தகத்துல கொஞ்சம் சுருக்கமா கொடுத்துருக்காங்க. ஆனா உண்மையிலே வந்து தீவகாணி எத்தனை வகைப்படும் அப்படின்னா மொத்தம் 12 வகைப்படும். சரிங்களா? தீவ சார் இப்ப சவுண்ட் இல்ல, வாய்ஸ் கேட்கல. இப்ப இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேக்குது, இப்ப கேக்குது. இப்ப தெளிவா இருக்குங்களா? கேக்குது சார் இப்போ. இப்ப முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணவா அந்த தீவகண்ணில இருந்து? ஆ ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி. அதாவது தீவகணிகளை பத்தி சந்தேகம் கேட்டிருந்தீங்க. அதாவது தீவகணிகள் வகைகள் வந்து மொத்தம் ஒரு 4 இடங்கள்ல வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஆனா அதனுடைய முழுமையான வகைகள் எத்தனை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மொத்தம் 12. இதை எந்த நூல் சொல்லுது அப்படின்னா தண்டி அலங்காரமும் உங்களுக்கு சொல்லுது. அணி இலக்கணத்தை பத்தி உங்களுக்கு விரிவாக சொல்லக்கூடிய நூல் வந்து தண்டி அலங்காரம். சரிங்களா? அந்த புத்தகத்திலிருந்தே உங்களுக்கு நேரடியா எடுத்துட்டு வந்திருக்கோம். அதாவது இதெல்லாம் இன்னைக்கு கொடுத்த விளக்கங்கள்லாம் ஒரு செய்யுள்ல வந்து ஒரு எழுத்து, அந்த ஒரு வார்த்தை இருக்கும். அந்த வார்த்தை வந்து அந்த செய்யுளுடைய மற்ற இடங்களுக்கு பொருந்தி உங்களுக்கு பொருள் தரும். அதான் தீவகாணி அப்படின்னு சொல்லியிருக்கோம். தீவகா விளக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு விளக்கம் கொடுத்துருந்தோம். சரிங்களா? சரி, அது மொத்தம் 12 வகைப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது முதல் நிலை குணத்தீவகம், முதல் நிலை தொழில் தீவகம், முதல் நிலை சாதி தீவகம், முதல் நிலை பொருள் தீவகம். அதாவது குணம், தொழில், சாதி, பொருள் என்கிற 4 வகைகள்ல முதல் இடத்திலையும், அதே 4 வகைகள்ல இடைநிலையிலையும், அதே 4 வகைகள்ல கடைநிலையிலையும் வந்து எது வரும்னா அந்த தீவகம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. நான் வந்து நேற்றுக்கே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த அந்த அணியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு மதிப்பெண் வினாக்கள் தான் இப்போ வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது நானுமே வந்து அதுக்கான எடுத்துக்காட்டுகள் எடுக்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 20 வினாக்களை தேடி இருப்பேன். அந்த வினாக்கள்ல வந்து அணிகளை சம்பந்தப்படுத்தி உங்களுக்கு கேட்கக்கூடியது பெரும்பான்மையா திருக்குறளை வச்சு கேட்கறாங்க. சரிங்களா? அப்படி திருக்குறளையும் தாண்டுனுச்சு அப்படின்னா
உங்களுடைய பாட புத்தகத்துல இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு பாடல்கள் இருக்குல்ல, அதுல இருந்து கேட்கறாங்க. உங்களுக்கு அதையும் தாண்டி உங்களுக்கு வேண்டும் என்றால் உங்களுக்கு அடுத்த மெட்டீரியல் தரேன். இப்ப வந்து அதுக்கு முன்னாடி முதல்நிலை தீவகம் இது ஏற்கனவே பார்த்திருந்தோம். இது சேர்ந்தன வேந்தன் திருநெடுங்கன், அப்புறம் செவ்வேந்தர் ஏந்து கடந்தோள் அப்படிங்கிறத பார்த்திருந்தோம். முதல்நிலை தீவகம் உங்களுக்கு தெரியும், சரிங்களா? இப்ப இடைநிலை தீவகம். இடைநிலை தீவகத்துக்கு பாத்தீங்கன்னா எடுக்கும் இலை நின்று எதிர்வரும் கேளும் வடுக்கொண்டு உரம் புதிய வாளி. இந்த இந்த வாளி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வாளி, அப்புறம் தொடுக்கும், வாளி தொடுக்கும், கொடையும் திருவருளும் கொடாத செங்கோல், கோடாத செங்கோல் நடையும் பெரும் புலவர் நான். இதனுடைய ஆணி இந்த இது பாடல், சரிங்களா? இதுல உங்களுக்கு எங்க வந்து இந்த இடைநிலை தீவகமா வந்திருக்கு அப்படின்னா, முதல்ல அணி பொருத்தத்தை பார்ப்போம். அதுக்கு மட்டும் விளக்கம் பார்த்தா உங்களுக்கு புரியும். அதாவது பொருள், அரசன் தன்னை எதிர்த்த பகைவர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் புண்பட்டு மார்பு பிளக்குமாறு தான் எடுத்த வில்லிலிருந்து அம்புகளை தொடுப்பான், சரிங்களா? அதுக்கு மறுத்து அவ்வளவிலே புலவருடைய நாவானது அவனுடைய ஈகையையும் சிறந்த அருளையும் வளையாத செங்கோல் சிறப்பையும் பாடல்களில் பாடல்களில் தொடுக்கும். அதாவது புலவர்கள் என்ன பண்ணுவாங்க, புலவர்களின் நாவானது அவருடைய சிறந்த அருளையும் வளையாத செங்கோலுடைய சிறப்பையும் பாடல்களை தொடுத்து பாடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தொடுத்து என்கிற வார்த்தை இருக்கு பாருங்க. இந்த தொடுத்து என்கிற வார்த்தை வாலி, அதாவது அம்பு, அதுக்கும் அது தொடுத்து அப்படிங்கிற பொருள் தெரிந்து பெரும் புலவர் தான். அதாவது புலவர்களுடைய நாக்குக்கும் அவர்கள் நாக்கை வச்சான பாடல் தொடுக்கிறாங்க, அதாவது பாடுறாங்க. அந்த பாடலுக்கும் வந்து அந்த தொடுக்கும் என்கிற ஒரே பொருள், ஒரே சொல், ரெண்டு இடத்துல பொருள் தருது. அந்த சொல் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த பாடலினுடைய இடைப்பகுதியில இருக்கு, சரிங்களா? பாடலுடைய இடைப்பகுதி, இது ஒரு தனி பார்த்தாலும் இது ஒரு தனி பார்த்தா எடுத்துக்கோங்க. அந்த தொடுக்குங்கிற வார்த்தை பாடலினுடைய இடைப்பகுதியில் இருக்கு. ஆகவே இந்த இடைநிலை தீவகம் என்பது இவ்வாறு பொருள் கொடுக்கக்கூடிய சொல் செய்யுளினுடைய இடைப்பகுதியில் இருந்து பாடல் முழுக்க இருக்கக்கூடிய வெவ்வேறு சொற்களுக்கு பொருள் தந்தால் அதுதான் இடைநிலை தீவகம். அதுக்கு எடுத்துக்காட்டு இந்த பாடல். இந்த இடைநிலை தீவகம் புரியுதா? புரியுது சார். நல்லது, நன்றி. அதுக்கு அடுத்தது கடைநிலை தீவகம். அதே இதுதான், அந்த சொல் தீவகத்தில், அதாவது இந்த மாதிரி பொருள் கொடுக்கக்கூடிய சொல் இந்த பாடல்ல எங்க இருக்கும் அப்படின்னா கடைசியில இருக்கும். அதுதான் வந்து கடைநிலை தீவகம். இந்த கண் அப்படிங்கிற வார்த்தை அது எப்படி பொருள் தருதுன்னா, முதல்ல பாட படிப்போம். புறந்தன ஊரன நீரென மாறி சிறந்தன புல் தேல் எவ்வை அறத்தின் மகனை முறை செய்தான் மாமங்கி ஆக்கி முகனை முறை செய்த கண் அப்படிங்கிற பாடல், சரிங்களா? இதுல இந்த பாடல் பொருள், அறத்திற்காக மகனையை தேர்காலில் கிடத்தி அவன் மீது தேரை செலுத்தி கொண்டு முறை செய்த மனுநீதி சோழனுக்கு உரிய வஞ்சியின் ஊரில் வாழும் தலைவியின் முகத்தை அழகு செய்த கண்கள், வெளியில் வந்து அழகு செய்த கண்கள் வெளியில் உள்ள மான்களினுடைய கண்களை போன்றும் ஊரில் உள்ள அம்புகளை போன்றும் நீரில் உள்ள தாமரை மலர்கள் போன்றும் மாமரத்தில் உள்ள வடுக்களை போன்றும் கொல்லன் தேரில் உள்ள வாள்களை போன்றும் இருக்கின்றன. சரியா? அந்த கண்ணு யாருடைய கண்ணை சொல்றாங்க அப்படின்னா மனுநீதி சோழன் பிறந்த மனுநீதி சோழனுக்கு உரிய வஞ்சி எனும் ஊர்ல வாழும் தலைவி, சரியா? அப்ப குறிப்பா அதை நம்ம யாரை சொல்றாங்கன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா மனுநீதி சோழன் வாழ்ந்த ஊர்ல இருந்து இப்ப வந்தவங்க யாரு அப்படின்னா நம்ம இவங்க கண்ணகி, சரிங்களா? அவங்களுடைய கண்ணை வந்து எப்படி இருக்கலாம், வெளியில் உள்ள மான்களை போல இருக்கான், அதே மாதிரி ஊரில் உள்ள அம்புகளை போல இருக்கான், நீரில் உள்ள தாமரை மலர்கள் போல இருக்கான், மாமரத்தில் உள்ள வடுக்களை போல இருக்கான், அப்புறம் கொல்லும் தேரில் உள்ள வாள்களை போலும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது பாருங்க, ஊரண ஊரண புறத்தனம்னா மானு, மானை போலையும் இருக்கு, மான மான போல இல்லை,
மானினுடைய கண்களை போல இருக்கு. ஆனா இங்க என்ன பண்ணல, புறத்தன கண்கள்னு சொல்லல. அதே மாதிரி ஊரண, ஊரணனா அம்பு, அம்பு போல இருக்கு அப்படிங்கிறதுனால ஊரண கண்கள் அப்படியுமே சொல்லல. நீரண, நீரணனா தாமரை, தாமரை போன்ற கண்கள் அப்படிங்குமே இங்க கண்கள்னு சொல்லல. எல்லாம் வரிசையா சொல்லிட்டாங்க. புறத்தன, ஊரண, நீரண, மாவின், திறந்தன, கொள்செய்தி எவ்வை, அறத்தின் மகனை முறை செய்தான் மாவஞ்சியாட்டி, முகனை முறை செய்த கண். சரிங்களா? இப்ப இந்த கண் அப்படிங்கிற இந்த ஒரு சொல் கடைசியில் இருக்கக்கூடிய சொல் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பொருள் தருதுன்னா, புறத்தன, ஊரண, நீரண, மாவின், பிறந்தன, கொள்செய்தி எவ்வே, இவ்வாறு இந்த கடைசியில இருந்து செய்யுள் முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு சொற்களுக்கு பொருள் தருவதுதான் கடைநிலை தீவகம். இது உங்களுக்கு புரியுதா, இல்ல திரும்ப சொல்லணுமா? ஓகே, கிளியர் சார், நல்லது, நன்றி. இவ்வாறு இப்பதான் வந்து தீவகத்து அணி வந்து இது. சரி. இப்ப உங்களுக்கு நேற்று இன்னொரு கேள்வி கேட்டீங்கன்னா, இந்த தன்மை நவிர்ச்சி அணி அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரே பேர் சொல்றீங்க சார் அப்படின்னு. சரியா? அந்த வினா கேட்டீங்க. அதுக்கு என்னன்னா, தன்மை அணிக்கு பேரும் வந்து தன்மை நவிர்ச்சி அணி தான். அதே மாதிரி இயல்பு நவிர்ச்சி அணிக்கும் தன்மை நவிர்ச்சி அணி அப்படிங்கிற மாதிரி தான் பெயர் இருக்கு. சரிங்களா? அந்த ரெண்டு அணிக்கும் இந்த தன்மை நவிர்ச்சி அணி என்கிற பெயர் வந்து பொதுவா சொல்றாங்க. இதுக்கும் வந்து தன்மை நவிர்ச்சி அணிங்கிற பெயர் இருக்கு. அதே மாதிரி தன்மை அணிக்கும் தன்மை நவிர்ச்சி அணி என்கிற பெயர் இருக்கு. சரிங்களா? ரெண்டுத்துக்கும் ஒரே பெயர் தான். ஆனா அணிதான் கொஞ்சம் வேறுபடும். இப்ப உங்களுக்கு இதையும் தாண்டி எடுத்துக்காட்டு நிறைய கேட்குறீங்க. நிறைய இருக்கிறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தண்டி அலங்காரத்தில் இருக்கக்கூடிய நூல். சரியா? கிட்டத்தட்ட நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா 16 தான் இருக்குங்கிற மாதிரி நம்ம புத்தகத்துல இருக்கக்கூடிய தேவையான மட்டும் சொல்லிட்டோம். உங்களுக்கு அதுக்கு மேலேயும் வந்து உங்களுக்கு எடுத்துக்காட்டுகள் தேவை அப்படின்னா இதுல உங்களுக்கு இருக்கு. சரியா? இது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னாலே வந்து அணிகள் பத்தின மெட்டீரியல் தான். இதுல பாருங்க, தன்மையினோட இலக்கணம் இருக்கும், தன்மையோட வகைகள் இருக்கும், ஓமையணியோட இலக்கணம், ஓமையணி வகைகள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ சும்மா ஒரு உதாரணத்துக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த தன்மை அணியே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நிறைய வகையில வரும். கீழே இருக்கு. இப்போ அது மாதிரி உருவக அணி பார்த்தோம்ல, அந்த உருவக அணி அதே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொருளோடு ஒரு பொருள் அப்படிங்கிற மாதிரி, ஒரு பொருள் பல பொருள் அந்த மாதிரிலாம் வந்து நிறைய வகையில வந்து உங்களுக்கு ஓமிச்சு வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு எழுதி காட்டுறோம் அப்படின்னா சாதாரணமா இது மாதிரிலாம் இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். சரியா? இது எல்லாமே படிக்கணுமா சார் அப்படின்னா என்னைய பொறுத்தளவுக்கு தேவையில்லை. ஆனா அதனோட எடுத்துக்காட்டை எல்லாம் இன்னும் கொஞ்சம் நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதை தாண்டி உங்களுக்கு வினாக்கள் வரதுக்கு 100 விழுக்காடு வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? ஒவ்வொரு இதுக்கும் வந்து எடுத்துக்காட்டு கொடுத்து கீழே அணி பொருத்தமும் கொடுத்துருக்காங்க. இது முழுக்க முழுக்கவே இருக்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இது மட்டும்தான், அணி மட்டும்தான். அணியிலே வந்து எத்தனை வகை இருக்கு அப்படிங்கிறது நீங்க பார்த்து தெரியும். இந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு நான் திருப்ப சொல்றேன். தீவகாணி பாருங்க. இப்ப நடத்துற தீவகாணியுடைய இலக்கணம் கொடுத்துருக்காங்க, தீவகங்களோட பேர்காரணம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இப்படி சொல்லிட்டோம். தீவகங்களோட வகைகள் 12 வகை. இந்த 12 வகைக்கு வந்து அவங்க எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. முதல் நிலை தீவகத்துக்கு வந்து சேந்தனை வேந்தன் திருநெல்வேலின்னு இது எங்க பார்த்தாலும் பொதுவாக தான் இந்த எடுத்துக்காட்டு. அதே மாதிரி இடைநிலை தீவகத்துக்கு பாருங்க, மடுக்கொண்டு உரம் தூய வாளி தொடுக்கும் ஏற்கனவே நம்ம பார்த்த அதே எடுத்துக்காட்டு. இப்ப திரும்பியும் பார்த்தீங்க அப்படின்னா கடைநிலை தீவகம் புறந்தனை ஊரண நீர்ண வாழி. சரிங்களா? அதே மாதிரி பொருள் நீங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து இந்த திருநெல்வேலியோட வகைகள், உண்மையிலக்கு அணி இதெல்லாம் வந்து உங்களுக்கு நிச்சயமா கேட்க மாட்டாங்க. ஒருவேளை உங்களுக்கு இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆவல் இருந்துச்சுன்னா இதை நீங்க ஒரு முறை பார்த்துக்கோங்க. சரிங்களா? எளிமையா தான் இருக்கும், புரியுற மாதிரி தான் இருக்கும். இதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பின்னணியிலே வந்து எந்தெந்த இடத்துல எல்லாம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு இதுல விளக்கமா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது முழுக்கவே வந்து உங்களுக்கு அணிகள் தான். கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் ஒரு
100 அணிக்கு மேல இதை கொடுத்துருப்பாங்க வகைகள் எல்லாத்தையும் விரிச்சு பார்த்தோம் அப்படிங்கிறது. சரிங்களா? இதுல உங்களுக்கு எடுத்துக்காட்டு தேவைப்பட்டால் இது முழுக்க பார்த்துக்கோங்க. இதுல எல்லாமே வந்து கவர் பண்ணியிருக்காங்க. சரி, அப்புறம் இன்னைக்கான பாடம் நீங்க ஆரம்பிக்கிறதே சொல்லியிருந்தேன், ரொம்ப நாளாவே சிலபஸ்ல இருந்து கேட்டுருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி. இப்ப நம்ம நேரடியா சிலபஸ்ல வந்து இந்த வேர்ச்சொல்லை கண்டறிதல் அப்படிங்கிறது வந்து குறைந்தபட்சம் ஒரு வினாத்தாளுக்கு 2 வினாவாச்சும் கேட்டுருவாங்க. சரிங்களா? நீங்க இப்ப கவனிக்க போகக்கூடிய பாடத்துல வந்து உங்களுக்கு 2 வினாக்கள் அவசியம் வரும். அதாவது 2 மதிப்பெண்களை நீங்க வாங்கிக்க போறீங்க. அந்த வேர்ச்சொல்லை கண்டுபிடிக்கிறதுல முக்கியமா பயன்படுவது பகுபதம், பகாபதம். இதை பத்தி நம்ம ஏற்கனவே முந்தைய வகுப்புல நடத்தியிருக்கோம். அதை பத்தின ஒரு சின்ன ஒரு குறிப்பு சொல்லிட்டேன். பகுபத உறுப்புகள்னு சொல்லிட்டேன், பகுதினா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன், விகுதி, இடைநிலை, சாரியை, சந்தி, விகாரம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன். ஒரு சொற்கள்ல இதெல்லாம் எந்தெந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு சொல்லிட்டேன். சரியா? இப்ப இதை எல்லாத்தையும் வச்சு எப்படி நம்ம வேர்ச்சொல்லை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அப்படி வேர்ச்சொல்லை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வேர்ச்சொல் அப்படிங்கிறது எந்தெந்த மாதிரியான அமைப்புகள்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்க போறோம். முதல்ல பாத்தீங்கன்னா இந்த வேர்ச்சொல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சொல்லினுடைய வேர் பகுதியா இருக்கும். அந்த சொல்லை எடுத்துட்டீங்கன்னா, அந்த வேர்ச்சொல்லை மட்டும் அந்த ஒரு சொல்ல எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சொல்லானது பொருளே தராது. சரிங்களா? ஆக ஒரு சொல்லுக்கு வேறாக அமைவது இந்த வேர்ச்சொல். அந்த வேர்ச்சொல் எப்படி இருக்கும்னா ஒரு தனிக்குறில் மட்டுமே வேர்ச்சொல்லாகவும் இருக்கும். சரியா? எடுத்துக்காட்டு, இப்ப நொந்தான் அப்படிங்கிறதுனுடைய வேர்ச்சொல் பாத்தீங்கன்னா நோ, இது மட்டும்தான். சரிங்களா? அதே மாதிரி தனிக்குறில் ஒற்று. இப்ப செல்கின்றான் என்கிற ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு தனிக்குறில் இருக்கும், அதனுடைய ஒற்றெழுத்து இருக்கும். சரிங்களா? அந்த வகையிலும் உங்களுக்கு வேர்ச்சொல் என்பது வரும். இப்ப செல்கின்றான் அப்படிங்கிறதுனுடைய வேர்ச்சொல் பாத்தீங்கன்னா இந்த செல் தான். முக்கால்வாசி அந்த வேர்ச்சொல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுவா இருக்கும் அப்படின்னா ஒரு ஆர்டரா தான் இருக்கும். சரியா? ஒரு கட்டளை. அந்த இதை மட்டும் எடுத்து பாருங்க. அப்ப செல்கின்றான் அப்படிங்கிறதுல வந்து செல் அப்படிங்கிற வேர்ச்சொல்லை மட்டும் எடுத்து பாருங்க, வெறும் கின்றான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கிடைக்கும். இது வந்து நமக்கு ஒரு முழுமையான பொருளை பெருமானா தராது. சரியா? அப்ப அதே மாதிரி தனிக்குறி ஒற்று. இது பாத்தீங்கன்னா குற்றியல் உரம். ஒரு ஒரு தனிக்குறி ஒற்று, அப்புறம் அது பேரு என்ன வரும், ஒரு குற்றியல் உரம் இருக்குது. அதுதான் வந்து இப்ப வெட்டினான் அப்படிங்கிற வார்த்தை. அதுல வந்து வெட்டி அப்படின்னு நம்ம ஒரு இது சொன்னோம் அப்படின்னா அது வந்து என்ன கிடையாது, வேர்ச்சொல் கிடையாது. இப்ப வெட்டு அப்படின்னா அது ஒரு வேர்ச்சொல். சரிங்களா? ஒரு தனிக்குறி இருக்கு, அதுக்கு அடுத்து ஒரு ஒட்டெழுத்து இருக்கு, அதுக்கு அடுத்து ஒரு குற்றியல் உரம் இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி திட்டினான், அது தட்டினான், த இட்டு, த வந்து குறி, இட்டு நெஞ்சு, டூ வந்து என்னது ஒரு குற்றியல் உரம். சரிங்களா? அதே மாதிரி இரு குறி, 2 குறி எழுத்துக்கள் சேர்ந்து உங்களுக்கு இந்த ஒரு வேர்ச்சொல்லாக அமையும். இப்ப படித்தான், இதனுடைய அடிச்சொல் பாத்தீங்கன்னா படி. சரியா? அதே மாதிரி கிழித்தான், இதனுடைய அடிச்சொல் வந்து கிளி. இது ரெண்டுமே வந்து குறி எழுத்தாட்சிகள் தான். இது இருக்கிறதுலே மிக மிக எளிமையான ஒரு பாடம். அதை நீங்க ஒரு 2 3 தடவை இந்த வார்த்தையை சொல்லி பாத்தீங்கன்னாலே இதனுடைய வேர்ச்சொல்லி நீங்களால கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி இருப்புரி குற்றியல் வரும். விளக்கினான், இதனுடைய வேர்ச்சொல் விளக்கு. பழகினான், இதனுடைய வேர்ச்சொல் பழகு. சரிங்களா? அதே மாதிரி இருப்புரி ஒற்று. இப்ப வளர்ந்தான், அதுக்கு நம்ம வேர்ச்சொல் சொல்லணும்னா வளர். அதே மாதிரி தளர்ந்தான், இதுக்கு வேர்ச்சொல் சொல்லணும்னா தளர். சரிங்களா? இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு கட்டளை சொல்லாகவே வரும். அதை நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அப்புறம் இருக்குறி ஒற்று. அப்புறம் வந்து என்ன வரும்னா ஒரு குட்டியோட தான் வரும். இப்போ ஒதுக்கினான், ஒதுக்கு, ஒதுக்கு அப்படிங்கிறது என்னது, ஒரு வேர்ச்சொல்லா வருது. இப்ப சறுக்கினான், சறுக்கு, இது ஒரு வேர்ச்சொல்லாக தான். இதுவும் வந்து பாருங்க, ஒதுக்குங்கிறது ஒரு கட்டளை சொல்லா இருக்கும், சறுக்கு என்பதும் ஒரு கட்டளை சொல்லா இருக்கும். அப்புறம் நெடுவெழுத்து மட்டுமே வந்து தனித்து ஒரு வேர்ச்சொல்லை உருவாக்கும். அதுதான் இது. போனான், போ அப்படிங்கிறதே ஒரு கட்டளை சொல்லலாம். அதே மாதிரி வைத்தான், வை அப்படிங்கிறது ஒரு கட்டளை சொல்லலாம். இது ரெண்டுமே நம்ம எங்க பார்த்திருக்கோம், இன்னொன்று ஈந்தான், ஈ. சரிங்களா? ஈ என்றால் பொரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள் பார்த்திருக்கோம். இந்த 3 சொல்லையுமே நீங்க எங்கேயோ பார்த்திருப்பீங்க. அது எங்க, நானே உங்களுக்கு இந்த 3 சொல்லையும் சொல்லியிருக்கேன், அதனுடைய பேர் என்ன?
வேர்ச்சொல் கட்டளை சொல்லாக வரும். ஆமா. சரி, அந்த 3 எழுத்தையும் எங்கேயோ பார்த்திருக்கோமே, அது எங்க பார்த்தோம்? என்ன பதிலே காணும்? தெரியல சார். நல்ல ஒரு பதில். இது எங்க பார்த்திருக்கோம்? தெரியல சார் அப்படிங்கிற இடத்துல பார்த்திருக்கோம். சரியா? அதாவது ஓ, ஐ, வி, இந்த 3 வந்து ஒரு 42 எழுத்துக்கள் சொல்லியிருப்பேன். எப்பயாவது ஞாபகம் வருதா? 42 எழுத்துக்கள் வந்து என்ன எழுத்துக்கள் அப்படின்னு? ஓரெழுத்து ஒரு மொழி. அவ்வளவுதான். சரிங்களா? அதுல இந்த 4 எழுத்து பார்த்தோமா? போ, வை, ஈ அப்படிங்கிற ஒரு 4 எழுத்து பார்த்தோமா? ஞாபகம் எப்பயாச்சும் வருதா? ஆமா சார். ஒரு நல்ல பழக்கம் என்னன்னா, ஒரு வகுப்பு நடத்துறோம் அப்படின்னா அந்த வகுப்போட மறந்துடணும். அது வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்ல பழக்கம் சரிங்களா? அதுக்கு அடுத்தது நெடி மற்றும் ஒரு குட்டி இருக்கும். ஒரு நெடில் எழுத்து இருக்கும். அது கூட என்ன இருக்கும்? ஒரு 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 குட்டியில ஒரு எழுத்து வரும். இப்போ கூறினான், கூறு, ஆடினான், ஆடு. இது ஆடு அப்படின்னா வந்து இந்த இது புல்களை மேயக்கூடிய ஆடு கிடையாது. இந்த இடத்துல வந்து இது ஒரு கட்டளை சொல். கட்டளை சொல்லுனா டான்ஸ். சரிங்களா? அதே மாதிரி இரு குறி, ஒரு நெடில் மற்றும் ஒரு ஒற்று. பார்த்தான், ஒரு நெடில் எழுத்து இருக்கா? அதுக்கு பதில் ஒரு ஒற்று எழுத்து பார். வாழ்ந்தான், வாழ், வா என்பது ஒரு நெடில், இல் என்பது ஒரு ஒற்று. சரிங்களா? அதே மாதிரி நெடில், ஒற்று, அப்புறம் குட்டிகள் வரும். ஒரு நெடில் இருக்கும், அப்புறம் ஒரு எழுத்து இருக்கும், அதாவது ஒரு மெய்யெழுத்து இருக்கும், அப்புறம் ஒரு குட்டியில் ஒரு எழுத்து இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி சூட்டினான், சூட்டு, ஒரு நெடில், அப்புறம் ஒரு ஒற்றெழுத்து, அப்புறம் ஒரு குட்டியில் ஒரு எழுத்து. சரிங்களா? அதே மாதிரி நெடில், அப்புறம் ஈரொற்று, குட்டியில் வரும். அதாவது ஒரு நெடில் எழுத்து இருக்கும். ஈரொற்றுனா 2 ஒற்றை எழுத்துக்கள். சரிங்களா? ஒரு நெடில் எழுத்து இருக்கா, 2 ஒற்றை எழுத்துக்கள் இருக்கா, அப்புறம் ஒரு குட்டியில் ஒரு எழுத்து இல்லச்சா. இது வந்து உங்களுக்கு ஒரு கட்டளை சொல்லாகவே தான் வரும். அது மாதிரி போர்த்தினால், போர்க்கு. சரிங்களா? ஒரு நெடு எழுத்து, 2 குறு எழுத்து, ஒரு குட்டியில் ஒரு எழுத்து. அப்புறம் வந்து நெடி, அப்புறம் குறி. சரிங்களா? தாவினான், தாவு. சரிங்களா? தாவு என்பது என்னதான்? ஒரு நெடு எழுத்து இருக்கு, அப்புறம் ஒரு குறி எழுத்து இருக்கு. சரிங்களா? இதிலிருந்து சேர்க்கும்போது ஒரு கட்டளை சொல்லாக வருகிறது. ஆகவே இதுவும் வந்து என்னதான்? ஒரு வேர்ச்சொல். இப்ப நான் சொன்னது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தியதா? வேர்ச்சொல்லை பத்தின ஒரு ஆரம்ப கட்ட ஒரு புரிதலை உங்களுக்கு தந்துச்சா? ஏன்னா அதுக்கு அடுத்தது வந்து சொற்கள் எழுத்து பார்க்க போனா அதுக்கெல்லாம் விடையை வந்து நீங்க தான் சொல்ற மாதிரி இருக்கா? கிளியர் சார். நன்றி. ஓ, இப்போ வந்து திரிபுகள். அதாவது இதுல இருந்தே வந்து உங்களுக்கு இப்ப நாங்க கொடுக்க போற இதுக்கு அடுத்த வந்து ஒரு டேபிள் வந்து கொடுக்குறோம். அதுல இருந்தே வந்து உங்களுக்கு ஒரு 90 விழுக்காடு சொற்கள் வந்து உங்களுக்கு கவர் ஆயிடும். சரியா? இப்ப வந்தா இதனுடைய வேர்ச்சொல் பாருங்க, வா. சரிங்களா? இந்த ஒரு வேர்ச்சொல்லே தெரிஞ்சுதான் வந்து இங்க வந்தான் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. அதே மாதிரி தந்தான், தா, கற்றான், கல். இந்த இல்லு வந்து இங்க பிரகாரமாக தெரிஞ்சிருக்கு. அதனால திரிவுகள் அப்படிங்கிற ஒரு இதுல நடந்துட்டு இருக்கு. இப்ப சென்றான், இந்த இல்லு வந்து என்ன மாறி இருக்கு. சரிங்களா? சென்றான் வேர்ச்சொல் செல். கோத்தான், இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பகுதி. சரிங்களா? இந்த நூலை, ஒரு ஊசியில் நூலை வந்து கோர்த்தானா, கோர்த்தானா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பாடப்புத்தகத்திலே வந்து ஒரு கட்டத்துல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. சரிங்களா? இது வந்து நம்ம தமிழ் இலக்கணத்தின்படி வந்து கோர்த்தான் அப்படின்னு வரக்கூடாது, கோர்த்தான் அப்படின்னு வர்றதுதான் உங்களுக்கு சரி. சரிங்களா? சரி, அப்புறம் வந்து கோவை அப்படிங்கிறதுக்கு வந்து கோ என்பதுதான் வேர்ச்சொல். அப்புறம் சீத்தல், அதுக்கும் வந்து என்னதான்? சி அப்படிங்கிறது வேர்ச்சொல். அப்புறம் செத்தான், அதுக்கு வந்து சா. தா என்ற ஓரெழுத்து ஒரு மொழி படிச்சிருக்கோம், அதுக்குதான் சொல்லியிருந்தேன் தாவு அப்படிங்கிற மாதிரி. சரியா? தா அப்படிங்கிறதுக்கு செத்தான், அதனுடைய ஓரெழுத்து ஒரு மொழியுடைய பொருள் என்ன அப்படின்னா இறந்து போ அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு. அப்புறம் கேட்டான், கேள்வி. பெற்றான்,
பெரு, ரெண்டு குறி எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு கட்டளை சொல்லாக இருக்கக்கூடிய ஒரு வேர்ச்சொல்லை தரம்னு சொல்லுவீங்களா, அதுக்கு எடுத்துக்காட்டு இது. அப்புறம் சுட்டான், சுடு, மாண்பு, மான், மாண்டான், மாள், ஆண்டான், ஆள், கண்டான், கான். இந்த இடத்துல பாருங்க, இந்த கண்டான் அப்படிங்கிற முதல் எழுத்து அப்படியே தெரிஞ்சிருக்கு. சரிங்களா? இந்த கா அப்படிங்கிற நிலையில வந்து இங்க க என்கிற ஒரு குறி எழுத்தா வந்திருக்கு. அதே மாதிரி கூவுதல், கூ, ஒண்ணு கூ அப்படின்னு தனியாகவும் சொல்லலாம், அப்படி இல்லாட்டி கூவு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? வீழ்ந்தது, வி அல்லது வீழ். சிறியவன் அப்படிங்கிறது சிறுமை, வெள்ளையன் அப்படிங்கிறது வெண்மை, பெரிது அப்படிங்கிறது பெருமை. சரிங்களா? இது எல்லாமே வந்து உங்களுக்கு வேர்ச்சொல்லுடைய ஒரு திரிவுகளா இருக்கு. சரியா? இதெல்லாம் ஒரு முறை பார்த்துக்கோங்க. இது வந்துச்சுன்னா எளிமையா நீங்க விடை எழுதுற மாதிரி தான் இருக்கு. இந்த வேர்ச்சொல்லை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் தான் உங்களை குழப்பி விடும். ஆஹ் இப்போ வந்து வந்தான், பாருங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு வினா கொடுத்து உங்களுக்கு ஆப்ஷன் ஏது என்ன கொடுத்துருப்பாங்கன்னா வந்து அப்படிங்கிறது உங்களோட ஏற்கனவே கட்டளை சொல்லா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். உங்களை ஆப்ஷன் பி என்ன சொல்லியிருப்பாங்க, ஆஹ் உறுதியாக வா அல்லது நிச்சயமாக வா அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் மட்டும் அவங்க கொடுத்திருப்பாங்க. இதை பாக்குறப்ப என்ன பண்ணுவீங்கன்னா, ஓ இதுவும் வந்து கட்டளையா தானே இருக்கு, உடனே வா அப்படிங்கிற இதுவும் கட்டளையா தானே இருக்கு, அப்ப இதானே வந்து நமக்கு கட்டளை சொல், அப்ப இதானே வேர்ச்சொல் அப்படிங்கிற மாதிரி இதை நீங்க செலக்ட் பண்ண கூடாது. சரிங்களா? இந்த ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தோம், இந்த விதிகளுக்குள்ள எல்லாம் அடங்குற மாதிரியும் உங்களுக்கு இருக்கணும். சரியா? அப்புறம் வேர்ச்சொல் அப்படிங்கிறது அதற்கு மேல அந்த சொல்ல அவங்களால என்ன பண்ண முடியாது, பிரிக்கவே முடியக்கூடாது. சரிங்களா? இப்ப வந்தான், வா அப்படிங்கிற ஒரு வேர்ச்சொல் இருக்கு அப்படின்னா அந்த வா வந்து இதுக்கு மேலேயும் பிரிக்க முடியுமா அப்படின்னா பொருள் தர மாதிரி பிரிக்க முடியாது. பிரிக்க முடியுமே அப்படின்னா இது கூட்டலா அப்படிங்கிற மாதிரி பிரிக்கலாம். சரியா? ஆனா இதுக்கு வந்து தனியா வந்து என்ன பண்ணாது, பொருள் தராது. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். சரிங்களா? சரி. இப்ப வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. ஒரு வார்த்தையில் வேர்ச்சொல்லை பிரிக்க முடியாது, ஏற்கனவே சொன்னேன். வேர்ச்சொல் என்பது பொதுவாக கட்டளையாகவோ அல்லது ஏவலாகவோ இருக்கும். சரியா? ஏவல்னா வந்து அடுத்தவனை அதை செய்ய தூண்டல், ஏவி விடுவது. ஏவலாக கட்டளை. இப்ப வேர்ச்சொல் அகழ்ந்தான், ஒரு வேர்ச்சொல் என்னது, அகழ். இதனுடைய வேர்ச்சொல் என்னது, அகழ். இப்ப அகன்று அப்படிங்கிறதுடைய வேர்ச்சொல் என்னது, அகழ். இப்ப அடைந்தோம் அப்படிங்கிற வேர்ச்சொல் என்னது, அடை. அணிந்தார் அதனுடைய வேர்ச்சொல் அணி. அரியது, அரியதுன்னா கிடைக்காதுன்னு அர்த்தம். சரிங்களா? அதனுடைய இது பார்த்தீங்கன்னா அருமை. அப்புறம் அலறல், அலறு. அறியாது, அரி. ஆண்டான், ஆள். அப்புறம் இந்த அறியாது இந்த வார்த்தையை வந்து நல்லா பார்க்கணும். இப்ப அறியாது அந்த சொல்லக்கூடிய முழுமையான பொருள் பார்த்தீங்கன்னா அறியக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு இது, அல்லது அறியவில்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு பொருள் தான் கிடைக்கும். இப்ப என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஆப்ஷனை பார்த்து இங்க அறி அப்படின்னு இருக்கு. அறினா தெரிந்து கொள் அப்படிங்கிற பொருள்ல உங்களுக்கு வேர்ச்சொல் இருக்கு. ஆனா முழுமையான சொல் பார்த்தீங்கன்னா அறியாது, அதாவது இதனுடைய நேர் ஆப்போசிட். சரியா? நீங்க இதை பார்த்தோன்னே ஆப்ஷன்ல ஏழையே இருக்கும் உங்களுக்கு அறி அப்படிங்கிறது. ஆனா ஆப்ஷன் பியை பார்த்தீங்கன்னா அறியக்கூடாது அப்படிங்கிறது. அப்ப அறியக்கூடாதுங்கிறதான கட்டளைங்கிற மாதிரி நீங்க இது செலக்ட் பண்ணுவீங்க, அதை செய்யக்கூடாது. சரியா? நீங்க இது இந்த சொல்லினுடைய மீனிங் என்னங்கிறத நீங்க பார்க்க வேண்டாம், இந்த சொல்லினுடைய வேர் என்ன அதைத்தான் நீங்க பார்க்கலாம். இப்ப இந்த சொல்லோட வேர் என்பது அறிந்து கொள்ளுது, அப்ப அறிந்து கொள்ளோட வேர் என்னது, அறி. அப்ப இதுதான் உங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? அதே மாதிரி ஆண்டாள், ஆண்டாள் அப்படிங்கிறது இது வந்து ஆள், அதாவது ஆளுதல், ஆட்சி செலுத்துதல். அப்படின்னா அது பேர் என்னது, ஆள். இனிது அப்படிங்கிறது இனிமை. சரிங்களா? இந்த குருமாவனுக்கு இந்த பண்பு பெயர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, மயிலிறுதி வரை. அதுவும் உங்களுக்கு என்னவா வரும், வேர் சொல்லாக வரும். இனிப்பு, இனிமை. ஈந்தது, ஈ. ஈன்றாள், ஈன்று. இந்த இடத்துல ஈன்றாள் அப்படிங்கிறது என்ன பண்ணக்கூடாது, ஈ அப்படிங்கிறது தானே வேர்ச்சொல், ஏற்கனவே நான் சொன்னேனே அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. ஈன்றாள், அப்ப ஈன்று அப்படிங்கறத ஒரு வேர்ச்சொல்லா மாத்த முடியுமா, நிச்சயம் மாத்த முடியும். அப்ப ஈன்று. அப்புறம் ஈட்டினான், ஈட்டு. இந்த இடத்துல ஈட்டினான் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா
ஈ அப்படிங்கறத மட்டும் நீங்க வேர்ச்சொல்லா தேர்ந்தெடுத்தீங்கன்னா கொடுத்தான் அப்படிங்கிற பொருள் தான் வரும். சரியா? ஆனா அதே வந்து நீங்க ஈட்டு அப்படின்னு மாத்தீங்கன்னா இந்த வந்து ஒட்டுமொத்த பொருள். ஈட்டுன்னா ஒரு முதலீடுகளை பெற்றுவா அப்படிங்கறதால ஒரு பொருள். சரிங்களா? ஈட்டு அப்படின்னா பெறுதல் அப்படிங்கிற பொருளையும் நம்ம எடுத்துக்கலாம். சரியா? அடுத்தது வந்து உணவு, உண், உறங்கினான், உறங்கு, உருக்கும், உருக்கு, உள்ளம், உள். ஏன் உள்ளத்துக்கு வந்து நம்ம உள் அப்படின்னு சொல்றோம்னா உள்ளம் என்றால் அகம். சரியா? அப்ப அகம்ங்கிறது உள். அப்ப என்னுடைய கட்டளை சொல் என்னது? உள் தான். சரியா? இதெல்லாம் வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்க முடிந்தால் புரிஞ்சு கொள்ளுங்க. இல்லையா, இருக்கிறத வந்து ஒரு தடவை அந்த உள்ளம் அப்படிங்கறதனுடைய வேர்ச்சொல் வந்து உள் அப்படிங்கறத மனசுல பதிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மறக்காது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு பெருசா வந்து இதை நீங்க இப்படி இப்படி படிக்கணும் அப்படி படிக்கணும் விதிகள்லாம் உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. வேர்ச்சொல்லை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை எல்லாத்தையும் வாசிச்சீங்கனாலே என்ன பண்ணிடலாம், விடை எழுதிடலாம். அப்புறம் ஓதியவர், ஓது, கற்க, கல், கற்றேன், அதுக்கும் வந்து கல் தான். காட்சியில், காண், காட்டியது, காட்டு. இப்ப காட்சியில் அப்படிங்கிறது வந்து கான் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வேர்ச்சொல்லா இருக்கு. இந்த இடத்துல போயிட்டு காட்சி அப்படிங்கறத வந்து நீங்க வேர்ச்சொல்லா எடுக்க கூடாது. சரியா? அதே மாதிரி கண்டு அப்படிங்கிற வேர்ச்சொல் வந்து கான். கண்டனன், அதுக்கும் வந்து வேர்ச்சொல் வந்து கான் தான். கற்றான், அதுக்கும் வேர்ச்சொல் வந்து கல்லுதான். இங்கேயும் இருக்கு. அதே மாதிரி காணாமை. சரிங்களா? இப்ப காணாமை அப்படிங்கிறதுக்கு வந்து என்னன்னா காணா, ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்ப காணா அப்படிங்கிற மாதிரி நீங்க என்ன எடுத்துக்கூடாது, வேர்ச்சொல்லாக எடுத்துக்கொள்ள கூடாது. அதே மாதிரி காட்டுவான், காட்டு, காத்தான், கா, காண்பார், கான், கூவில், கூ, அதாவது கூவல், கூ, கேட்க, கேட்டல். எல்லாத்துக்கும் வந்து என்னதான் கேள் அப்படிங்கிறது தான். கொண்டான், கொள், கொணர்ந்தான், கொணர். சரிங்களா? இதுக்கெல்லாம் வந்து நம்ம சொற்கெல்லாம் உங்களுக்கு தேர்ந்தெடுத்து சொல்லுங்க. இப்ப கொண்டான் அப்படிங்கிறதுக்கும் கொணர்ந்தான் அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. சரிங்களா? அது மாதிரி கொன்றதை, கொள், ஆஹ் கொடாமை, அதுக்கு கொடு. சரிங்களா? இதுக்கு நீங்க என்ன பண்ணக்கூடாதுங்க, சொல்லினுடைய பொருளுக்கு அப்படியே எடுத்துக்கிட்டு இதுக்கு நேர் எதிர்மறையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணக்கூடாது. இது நேர் எதிர்மறையா இருக்கே அப்ப இது விடையா இருக்காது அப்படிங்கிற மாதிரி இதை தள்ளி விட்டுறக்கூடாது. சரிங்களா? இது வேர்ச்சொல் தான் நீங்க பார்க்கணும். அப்ப வேர்ச்சொல் பார்த்தீங்கன்னா கொடா. கொடான்னா எதை கொடா, ஏதோ கொடுத்தல் அப்படிங்கிற மாதிரி இது கொடாமை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த வேர்ச்சொல் என்னதான், கொடுதான். சரிங்களா? அதே மாதிரி கூறினான், கூறு, கொண்டான், கொள், சாற்றினான், சாற்று, சிதறிய, சிதறு, சீரிய, சீர்மை, சீத்தாள், தீ, சுட்டது, சுடு, சூடினான், சூடு. மாறுபடு சுட்டது, சுடு, சூடினான், அதனுடைய வேற்றுமை சூடு, சென்றான், செல், சேர்த்தான், சேர், அப்புறம் சொன்னான், சொல். சரிங்களா? அப்புறம் செத்தவன் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், சா அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் சென்றவன், செல், தந்தான், தா, தருவான், அதுக்கும் தா தான். இன்னைக்கு இங்க தரு அப்படிங்கிற மாதிரி இதை என்ன எடுத்துக்கூடாது, வேர்ச்சொல்லாக எடுக்கக்கூடாது. அப்புறம் தாண்டினான், தாண்டு, தர்ப்பம், தன்மை. சரிங்களா? அப்புறம் தாவியது, தாவு, பிறந்தது, பிற. ஆஹ் இதுக்கு ரெண்டு பேரும் கொடுத்துருக்காங்க இதோட. ஆஹ் திருத்தினான், திருத்து, துறவு, துற, தூங்கின, தூங்கு, துயின்றான், துயில், தெரிந்தனர், தெரிந்து, தேடினான், தேடு, தேற்றினான், தேற்று, தேடல், அதுக்கு என்னதான் தேடுதான். அப்புறம் தொழாது, தொழு, தொங்கினான், தொங்கு, தோண்டினான், தோண்டு, தோன்றினான், தோன்று. வித்தியாசம் இருக்குது பாரு. இந்த இடத்துல வந்து உங்களை எக்ஸாம் டயத்துல உங்களுக்கு வந்து ப்ரெஷரை ஈஸியா வந்து டிஎன்பிஎஸ்சி ஹேண்டில் பண்ணுவாங்க. இப்போ வந்து இங்க தோண்டு, தோன்று, ரெண்டு பேரும் வந்து சின்ன ஒரு வேறுபாடு தான் இருக்கு. இது ஒரே ஒரு எழுத்து. நீங்க படிக்கிறப்ப என்ன பண்ணுவீங்க, சீக்கிரமா படிச்சிருவீங்க. தோண்டினா தோண்டு அப்படிங்க அதை படிச்சு நீங்க ஆன்சரை போடுறப்ப நீங்க கண்டிப்பா என்னதான் போடுவீங்க, மாத்தி போடுவீங்க.
அதனால இங்க எந்த வார்த்தை கொடுத்துருக்காங்க, அதற்கு ஏத்த மாதிரி கீழே என்ன இருக்கு அப்படிங்கறத நீங்க கவனமா விடையை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஏன்னா இதெல்லாம் வந்து எளிமையான வினாக்கள். இதெல்லாம் எங்க உங்களுக்கு மாட்டோம் அப்படின்னா அந்த கேர்லெஸ் மிஸ்டேக்ல தான் அது போகும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாம நீங்க இந்த வினாக்கள்லாம் விட்டு வருவதற்கான வாய்ப்பே இல்லை. நல்லா தெரிஞ்சிருக்கும், தவறா அங்க போய் விடையை அடிச்சுட்டு வந்து ஆகா மாத்தி எழுதிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து வருத்தப்படுவீங்க. அப்புறம் தோற்றான், தோல்வி, ஆஹ் நட்டார், நகு, நட்டான், நடு, நடந்தான், நட, நாட்டும், நாட்டு. இங்க நாடுன்னு போட்டக்கூடாது சரிங்களா. நாட்டும் அப்படிங்கிறது நாடுன்னு போட்டக்கூடாது, நாட்டு அப்படிங்கிற வார்த்தை சரிங்களா. ஆஹ் நின்றார், நின், நின்றோர் அதுக்கு நின்றுதான். நீங்கினான், நீங்கு. அப்புறம் நீண்ட அப்படின்னா நீ. நுகர்ந்தது, நுகர். ஆஹ் நெட்டினான், நெட்டு. அதில் நேர்ந்தது, நேர். நோக்கம், நோக்கு. அப்புறம் நோக்கினான் அதுக்கு நோக்கினான். ஆஹ் நாடிய, நாடு. நீக்கி, நீங்கு. பட்டான், படு. படித்தல், படி. படிப்பித்தான், படிப்பி. சரிங்களா. மாறுது பாரு சரிங்களா. படிப்பித்தான் அப்படிங்கிறது என்ன இருக்கக்கூடாது, படிப்பி அப்படிங்கிறதா இருக்கணும். இதுக்கு நீங்க படி அப்படிங்கிறது போடக்கூடாது சரிங்களா. இதெல்லாம் சின்ன சின்ன மாற்றங்கள் தான். நீங்க எத்தனை வார்த்தைகள் படிப்பீங்க, இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகளை வந்து கொஞ்சம் அப்படியே கேர்லெஸ்ஸா விட்டு போறப்ப அதை கேட்டு வைப்பாங்க, தப்பா எழுதுவீங்க. அப்புறம் பழுத்தது, பழு. பார்த்தல், பார். பற்றினான், பற்று. பூ, பூ, பூ. பொறாமை, பொறு. பெற்றாள், பெரு. போனான், போ. சரிங்களா. ஏறத்தாழ உங்களுக்கு ஒரு 101 வார்த்தைகள் கொடுத்துருக்கோம். இந்த 101 வார்த்தைகளையும் பார்த்தீங்கன்னா இத மாதிரி சார்புடைய மற்ற வார்த்தைகள் இருந்துச்சுனாலும் உங்களை என்ன பண்ண முடியும், எளிமையாக விடை எழுத முடியும். இப்ப இந்த வினா, இந்த மாதிரியான வேர்ச்சொல்லை வைத்து அவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா வெறும் வார்த்தையை விட்டு அந்த வேர்ச்சொல் மட்டும் கேட்க மாட்டாங்க. இதுல நேரடியா வேர்ச்சொல் கேட்காம உங்களை மாத்தியும் கேட்பாங்க. அது எப்படி கேட்பாங்கன்னா, வேர்ச்சொல்லை கொடுத்து வினைமுற்று, வினை எச்சம், வினையால் அணையும் பெயர், அப்புறம் தொழில் பெயர், இந்த மாதிரியான மற்ற சொற்களை உருவாக்குறதும் உங்களுக்கு முக்கியமாக எழுத கேட்பாங்க. இது வேர்ச்சொல்லை கொடுத்து கேட்பாங்க சரியா. இந்த இதை தெரிந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு சில வினைமுற்றுனா என்னன்னு தெரியணும், வினையச்சம்னா என்னன்னு தெரியணும், வினையாளனின் பெயர்னா என்னன்னு தெரியணும், தொழில் பெயர் போன்ற பெயர்கள்லாம் என்ன வந்து தெரிய வேண்டும். அதான் கீழே பார்ப்போம். சார் இனிமை வந்து பண்பு பண்பு தொகையில வராதா சார்? ஓகே, நல்ல கேள்வி. இப்ப வந்து பண்பு தொழில் ஆகுது. இப்ப அந்த இணையத்துக்கு பாருங்களேன். இது ஆஹ் இந்த இனிமை அப்படிங்கிறது வந்து பண்பு தொகை தான் சரிங்களா. அது பண்பை குறிப்பதுதான், அதுல இந்த மாற்றம் கிடையாது. இப்ப நீங்க வெறும் இனின்னு சொல்லி போட்டீங்கன்னா இது வந்து இனித்தல் அப்படிங்கிற மாதிரி பேர் தானே வரும் சரியா. அதனால உங்களுக்கு இனிமை, இதை வந்து உங்களால இதுக்கு மேல சுருக்க முடியுமா, இதுக்கு மேல உங்களுக்கு இந்த வார்த்தையை சுருக்க முடியாது. இதை நீங்க இனி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து இந்த இனிமையை குறிக்குமானா குறிக்காது. இப்ப அதே வந்து இப்ப அறியாதுன்னு இருக்கு, இதுக்கு வந்து நீங்க இந்த இது இதுக்கு மேல உங்களால சுருக்க முடியாது. ஆனா இதனுடைய பொருள் வந்து உங்களுக்கு நேரடியா வந்து இதனுடைய வேரை எளிமையாக காட்டுது. ஆனா அதே இந்த இனி அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த இனிமை அல்லது இனிது அப்படிங்கிறதுக்கான அந்த பொருளை சொல்லுமா அப்படின்னா அவங்க என்ன பண்ணாது, சொல்லாது. அதனாலதான் வந்து ஒரு சில இடங்கள்ல என்ன கொடுத்துருக்கோம், பண்பு தொகைகளாக இந்த வேர்ச்சொல்லை கொடுத்துருக்கோம். அது பண்பு தொகைகளாக தான் அந்த வேர்ச்சொல்கள் அமையும் சரிங்களா. அதாவது எல்லா சொல்லும் உங்களுக்கு என்னவா இருக்காது, கட்டளை சொல்லா இருக்காது. அது மாதிரி எல்லா சொல்லும் உங்களுக்கு ஏவல் சொல்லாகவும் இருக்காது. ஒரு சில இடங்கள்ல அந்த மாதிரியான வேற்றுமைகள் வந்து இந்த பண்பு தொகையையும் பெற்று வரும் சரிங்களா. புரியுங்களா. அந்த மாதிரியான வார்த்தைகளை வந்து நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கவனிச்சு வச்சுக்கணும் சரிங்களா. அதுக்கு போலாங்களா, வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஓகே சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த வேர்ச்சொல்
அதனுடைய பல வடிவம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போறோம். முதல்ல தொழில் பெயர். வேர்ச்சொல்லோட கல் என்கிற விகுதி சேர்ந்தால் அது தொழில் பெயர். சரிங்களா? இப்ப தொழில் பெயர்னா ஒரு தொழிலை குறிக்கணும். அதாவது அது ஒரு பணி, அது ஒரு வேலை, அந்த மாதிரியான ஒரு ஒரு வினை அப்படிங்கிறது நம்ம எளிமையா சொல்லலாம். சரிங்களா? அந்த ஒரு தொழில் பெயரை வந்து ஒரு வேர்ச்சொல் குறிக்க வேண்டும். அந்த தொழில் பெயரை எது சார் குறிக்கும் அப்படின்னா, இந்த தொழில் பெயர் விதிகள் தான் வந்து இந்த வேர்ச்சொல்லை என்னவா மாற்றும், ஒரு தொழில் பெயராக மாற்றும். சரிங்களா? அந்த தொழில் பெயர் விதிகள்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அல்லு, வை, ஊ, கை ஆகிய விகுதிகள் சேர்ந்தாலும் அது வந்து தொழில் பெயராகும். இன்னும் நிறைய தொழில் பெயர் விகுதிகள் இருக்கு. ஆனா உங்களுக்கு மிக முக்கியமா வரக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த தள்ளு. இந்த தள்ளு அப்படிங்கிறத பார்த்தாலே தொழில் பெயர் அப்படின்னு சொல்லிடலாம். அதே மாதிரி அல் அப்படிங்கிற வார்த்தை வரும். அதே மாதிரி வை வரும், ஊ, அப்புறம் கை. இந்த மாதிரியானதெல்லாம் வந்து உங்களுக்கு அதிகமாக தொழில் பெயர் விகுதிகளாக வரும். அதுக்கு எடுத்துக்காட்டு. இப்ப வாழ் அப்படிங்கிறது வந்து என்ன, ஒரு வேர்ச்சொல். அது கூட கல் அப்படிங்கிற தொழில் பெயர் விதி சேருது. அப்ப அந்த வார்த்தையை மாறுது பாருங்க, வாழ்தல். உங்களுக்கு வினா எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இந்த வாழ் என்கிற வேர்ச்சொல்லை தொழில் பெயராக மாற்றுக அப்படின்னு சொல்லி கீழே ஒரு 4 இது கொடுத்துருப்பாங்க. அந்த 4 இதுல வந்து எது உங்களுக்கு இருக்குதோ அதை நீங்க எடுக்கணும். இப்ப வாழ் கூட கல் சேர்ந்துச்சுன்னா வாழ்தல். அதே மாதிரி கூற் என்கிற வேர்ச்சொல்லோடு அள் என்கிற தொழில் பெயர் விதி சேர்ந்துச்சுன்னா கூறல். வாழ்வு, அது கூட ஊழ் என்கிற தொழில் பெயர் விதி சேர்ந்துச்சுன்னா வாழ்வு. அப்புறம் கல் கூட்டல் கல், கற்றல். சரிங்களா? இந்த மாதிரியாக தொழில் பெயர்களை நம்ம என்ன பண்ணலாம், உருவாக்கலாம். தொழில் பெயரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிமையானதுதான். இதை பார்த்தாலே நீங்க என்ன சொல்லிட முடியும். இந்த தொழில் பெயர்ல உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? ஓகே, நன்றி. அடுத்தது வினைமுற்று. இப்ப ஒரு வினை முற்று பெற்றதை உணர்த்தக்கூடியதான் என்னது, வினைமுற்று. ஒண்ணும் கிடையாது. இப்போ ஒரு வினைச்சொல் இருக்கா, அந்த வினைச்சொல் வந்து ஒரு முழுமையான ஒரு பொருளை கொண்டிருக்க வேண்டும். அந்த வினைச்சொல்லுக்கு பக்கத்துல நீங்க ஒரு முற்றுப்புள்ளி வச்சீங்கன்னா அது வந்து ஒரு பொருளுடையதாக இருக்க வேண்டும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுதான் வந்து வினைமுற்று. இப்ப பேர்ல இருக்கு பாருங்க, ஒரு வினை முற்று. சரிங்களா? ஒரு வினை முற்று பெற்றால் அது வினைமுற்று. வினை முற்று பெற்றதை உணர்த்தும். அதாவது இதனை அடுத்து முற்றுப்புள்ளி வைக்க முடியும். இதுதான் வந்து நான் இந்த வினைமுற்று தான் வெளியிலை வினைமுற்று, அப்புறம் குறிப்பு வினைமுற்று அப்படிங்கிறது இந்த வகைப்படும். சரிங்களா? ஆஹ் இந்த வினைமுற்று என்ன பண்ணும் அப்படின்னா காலம் காட்டும். அப்புறம் வந்து இந்த வினைமுற்றினுடைய உயிர்கள் அதெல்லாம், அதாவது கடைசி இப்போ வீதி ஏன்னா வினைமுற்று வீதின்னு சொல்லுவாங்க. அது என்னவெல்லாம் வரும் அப்படின்னா இன்னு, இல்லு, இரு, து, ந, ஏன், ஓம், ஆய், நீர், நீர்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து வரும். இந்த வினைமுற்று விகுதிகளை எல்லாம் பெற்று இந்த வினைமுற்று வரும். சரிங்களா? இதனை பகுதி, இடைநிலை, விகுதி என பிரிக்க முடியும். சரிங்களா? வினைமுற்று என்ன பண்ணலாம், பகுதி, விகுதி மற்றும் இடைநிலை அப்படின்னு சொல்லி பிரிக்க முடியும். அப்ப இதுல இருந்து உங்களுக்கு இன்னொரு ஒரு வினாவுக்கான பதில் கிடைக்கும். என்னென்றால் வினைமுற்று என்னவா இருக்கும், பகுபதமாக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி பகுதி, இடைநிலை, விகுதி அப்படின்னு பிரிச்சோம் அப்படின்னா வினைமுற்று என்னவா இருக்கும், உங்களுக்கு ஒரு பகுபதமாக இருக்கும். சரிங்களா? அந்த பகுபதம் வந்து உங்களுக்கு வினை பகுபதமா இருக்கும். ஏன்னா வினைமுற்று தானே. இப்போ இது வந்து ஒரு பெயர் கொண்டும் முடியும். சரிங்களா? ஆக்கம் அடுத்தது நடந்தான். நடந்தான் ஆண்பால் வினைமுற்று. சரிங்களா? இது எப்படி நீங்க ஆண்பான் கண்டுபிடிக்கிறீங்கன்னா நடந்தான், இந்த இன் அப்படிங்கிறது தான் இதை வச்சு இது ஆண்பான்னு கண்டுபிடிக்கிறீங்க. நடந்தான், அதாவது இந்த நடந்தான் அப்படிங்கிறத வச்சு இது என்ன பண்ணலாம், இறந்த காலம் தான், ஏற்கனவே நடந்துட்டான், அதனாலதான் நடந்தான் அப்படின்னு சொல்றோம். ஆஹ் அப்புறம் இந்த நட அப்படிங்கிறது என்னது, ஒரு வினையை குறிக்குது, அதனால இது என்னது, ஆண்பால் வினை முற்று. நீங்க தாராளமா புள்ளி வைக்கலாம். நடந்தான் ஒரு பொருளுக்கு வந்துருது. சரிங்களா? யாரு, காந்திமதி. அதுக்கு அடுத்தது நடந்தாள்.
இதுல பாத்தீங்கன்னா இதே மாதிரி இந்த ஈங்க வச்சு என்ன சொல்லலாம், இது வந்து பெண்பால் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கலாம். இது பார்த்தா நீங்க புள்ளி வச்சு இந்த முற்று பெற வைக்கலாம், அதனால என்னது பெண்பால் வினை முற்று. இது உங்களுக்கு புரியுதா? முதல்ல இந்த வினைமுற்று அடிப்படை நிச்சயமா புரிஞ்சிருக்கும். புரியுதுங்களா? புரியுது சார். நல்லது. அதுக்கு அடுத்தது தெரியுங்களே வினைமுற்று. இது பாத்தீங்கன்னா செய்பவன், கருவி, நிலம், செயல், காலம், செய்யப்படும் பொருள் ஆகிய ஆறையும் வெளிப்படையாக உணர்த்தும் வினைச்சொல் தெரிநிலை வினைமுற்றாகும். அதாவது இந்த தெரிநிலை வினைமுற்று அப்படின்னு வரக்கூடிய அந்த ஒரு வினைமுற்றை வச்சு நீங்க என்ன பண்ணலாம், இவ்வளவு டீட்டெயில் எடுக்கலாம். எது செய்பவன் யாருன்னு எடுக்கலாம், செய்யக்கூடிய கருவி என்னங்கள் எடுக்கலாம், நிலம் எடுக்கலாம், அதாவது செய்பவர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய கருவிகள் எடுக்கலாம், அப்புறம் நிலம் எடுக்கலாம், அவங்க என்ன செய்யறாங்கன்னு எடுக்கலாம், காலம் அது எப்ப செய்யப்பட்டதுங்கிறது இருந்த காலமா நிகழ்காலமா எதிர்காலமா அப்படிங்கிறது மட்டும் செய்யப்படும் என்ன செய்யலாம். சரியா? இந்த 6 பொருளையும் என்ன பண்ணலாம், நீங்க வெளிப்படையாக நீங்க எடுக்க முடியும். அந்த 6ஐயும் உங்களுக்கு வெளிப்படையாக உணர்த்தக்கூடிய வினைச்சொல் தான் என்னது தெரிநிலை வினைமுற்று. எடுத்துக்காட்டு வனைந்தான். வனைந்தான்னா பொருள் என்னமா இருக்கு? வனைந்தான்னா அதனுடைய பொருள் என்ன? பானை பானை வனை. ஆஹ் இது வந்து உங்களுக்கு என்ன சொல்லுன்னு சொல்லுவாங்க இது இலக்கணத்துல? பானை வனைதல் அப்படிங்கிறத வந்து எந்த ஒரு இலக்கண சொல்லுன்னு சொல்லுவாங்க? எதுவும் இது வருதா? ஞாபகம் வருதா? வினைமுற்று சார். வினைமுற்றாசு. வினைமுற்று. வினைமுற்று கிடையாது, அது இன்னொரு ஒரு இது சொல்லுவாங்க. இந்த பானை வனைதல். மரபு ஆஹ் சொல்லுங்க. ஆஹ் வினை மரபு. புரியுதுங்களா? மரபு தான், மரபு சொற்கள் தான். அதுல வந்து இது என்னது வினை மரபு. சரிங்களா? அதாவது குயில் கூவும் என்பது என்னது ஒலி மரபு. அதே மாதிரி இது என்னது வினை மரபு. சரி, நம்ம அப்படிங்கிற இப்ப வனைந்தான் அப்படிங்கிற ஒரு சொல்ல இருக்கிறோம். இப்ப நீங்க வனைந்தான்ங்கிறத வச்சு நீங்க என்ன சொன்னீங்க, அது பானை வனைதல் அப்படின்னு சொன்னீங்க. பானை யாரு வனைவா? யாரு? குயவன். கருவி எதுல வச்சு வருவாப்ப? லேப்டாப்ல வச்சு வருவாப்பையா? இல்ல, தண்ட சக்கரம்னு சொல்லிட்டு அந்த பானையை அதில் வச்சு சுத்துறதுக்கான ஒரு கருவி இருக்கும். அந்த கருவியில வச்சு வரைகிறாப்புல. நிலம் அப்படியே அந்த இடத்துல உட்காந்து அந்த பானையை செய்ய மாட்டார். அவர் வீட்டு வாசல்ல உட்காந்து செய்வாப்புல. அது வீடாகவும் இருக்கலாம், நீங்க கூட நினைக்கலாம் அது எப்படி சார் வீட்டு வாசல்ல தான் உட்காந்து செய்வாங்க, நீங்க எப்படி சார் போய் பார்த்தீங்க அப்படின்னா, நான் பார்க்கல. அவர் வீட்டு வாசலாகவும் இருக்கலாம், இல்ல ஒரு ஏசி ஆபீஸ் வச்சிருக்கலாம். இந்த ஏசி ஆபீஸ்ல கூட மண்ணெல்லாம் கொட்டி வச்சு ஒரு பானை செய்யணும். அது அவரோட விருப்பம் தான். ஆனா செய்யறதுக்கு ஒரு இடம் இருக்குல்ல, அதான் நம்ம பார்க்கணும். அதுக்கு அடுத்தது செயல் வனைதல். அதாவது பானையை உருவாக்குதல், வனைதல். அப்புறம் செயல் வனைந்தான். சரியா? அப்ப வனைந்தான்னா நேத்திய முடிச்சிட்டான், அப்ப அது இறந்த காலம். செய்யப்படும் பொருள் அது மண் புடம். சரியா? இந்த ஆறுத்தையும் வந்து உங்களுக்கு வெளிப்படையா சொல்லுது. இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணல, வனைந்தான் அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு முன்னாடி நீங்க எதுவுமே சேர்க்கல. சரிங்களா? இதுல வந்து நீங்க கூடுதல் தகவல் எதிர்பார்க்க முடியாது, இந்த ஆறை தான் சொல்லும். இந்த ஆறுத்தையும் வந்து உங்களுக்கு வெளிப்படையா சொல்லுது என்னது தெரிநிலை வினைமுற்று. இவ்வாறு 6 பொருள்களையும் வனைந்தான் என்கிற சொல் தெரிவித்து வருவதால் இது தெரிநிலை வினைமுற்று ஆயிற்று. இந்த தெரிநிலை வினைமுற்று வந்துச்சா நீங்க என்ன பண்ணலாம், கடைசியில புள்ளி வைக்கலாம். இந்த அடுத்து குறிப்பு வினைமுற்று. குறிப்பு வினைமுற்றுனா அதேதான், பொருள், இடம், காலம், திணை, குணம், தொழில் இந்த 60 பெயர்களின் அடியாக தோன்றி என்ன பண்ணும், செய்பவன், கருவி, நிலம், செயல், காலம், செய்யப்படும் பொருள் என்னும் ஆறனும் செய்பவனை மட்டும் வெளிப்படையாக உணர்த்தி மற்றவற்றை வந்து குறிப்பால் உணர்த்தும். அதாவது செய்பவன் யாரு அப்படிங்கறது வந்து கொஞ்சம் வெளிப்படையா உணர்த்தும். செய்பவன்னா அவன் ஆணா பெண்ணா, அவன் எப்போ, அவன் என்ன செய்யறான் அப்படிங்கறத வந்து ஓரளவு வந்து உங்களுக்கு என்ன பண்ணும், வெளிப்படையாக உணர்த்தி விடும். ஆனா என்ன பண்ணாது, மத்தபடி இந்த செய்பவன், கருவி, நிலம், செயல், காலம் இது எல்லாமே வந்து என்ன பண்ணாது, உங்களுக்கு குறிப்பாதான் உணர்த்தும். அதாவது உங்களுக்கு ஒரு 70% இதை பத்தி எதுவும் உணர்த்தாது, ஆனால் என்ன பண்ணும், உங்களுக்கு குறிப்பாக உணர்த்தும். எடுத்துக்காட்டு அவன் நல்லன். இதை வச்சு காலம் சொல்ல முடியுமா உங்களால? அவன் நல்லன் காலம் சொல்ல முடியாது. ஏன், நேற்று நல்லவனா இருந்திருக்கலாம், இன்னைக்கு நல்லவனா இருக்கலாம், நாளைக்கு நல்லவனா இருக்கலாம். அது மாதிரி இதை வச்சு என்ன பண்ண முடியாது, காலம் சரியாக சொல்ல முடியாது. அப்புறம் கருவி. இந்த நல்லவனுக்கு என்ன கருவி இருக்க போகுது, ஒரு கருவி இல்லை. அதனால இது எதையுமே என்ன பண்ணாது, வெளிப்படையா சொல்ல முடியாது. ஆனா அவன் நல்லன்
இதை வச்சு என்ன சொல்லலாம், அவன் ஒரு ஆண் பால் அப்படிங்கறத சொல்ல முடியும். சரியா? அந்த ஆறுத்துல ஏதாச்சும் ஒண்ணுத்தான் வந்து உங்களுக்கு வெளிப்படையா உணர்த்தும். அந்த ஆண் பால் அப்படிங்கிறத உணர்த்திட்டா அதுதான். இவ்வாறு குறிப்பால் இந்த ஆறுத்துல ஏதாச்சும் ஒண்ணுத்தான் கொஞ்சம் குறிப்பால் உணர்த்துவது என்னது, குறிப்பு வினைமுற்று. இன்னும் உங்களுக்கு எளிமையா சொல்ல போனா, இந்த ஆறுத்தையும் உங்களுக்கு வெளிப்படையா சொன்னிச்சுன்னா அது தெரியல வினைமுற்று. அத மாதிரி இது சொல்லலை அப்படின்னா இது குறிப்பு வினைமுற்று. சரிங்களா? ரெண்டுத்தையும் போட்டு நீங்க கன்ஃபியூஸ் பண்ணி வரலாம். இந்த மாதிரி ரெண்டு வகைகளா இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு வகையில நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. அது தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கிறது வந்து இதுதான் அப்படிங்கிறத ஒரு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன்னா அவங்க இந்த டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ண போறது இல்லை, ஓடிட்டு இடமா கொடுக்க போறது இல்லை. 4 ஆப்ஷன் கொடுக்க போறாங்க, அதுல இருந்து ஒரு வினா தான் எடுக்க போறீங்க. அதனால நீங்க இப்படியே ஞாபகத்தை வச்சுக்கலாம். அடுத்ததாக ஏவல் வினைமுற்று. ஒண்ணும் கிடையாது, அடுத்தவனா நம்ம வேலை சொல்றது அதான் ஏவல் வினைமுற்று. அதை வந்து என்ன சொல்லுவோம், ஒரு வினைமுற்றால் சொல்லுவோம். அதுதான் ஏவல் வினைமுற்று. முன்னிலை இடத்தில் கட்டளை பொருளை உணர்த்தி வரும் வினைமுற்று ஏவல் வினைமுற்று எனப்படும். அதாவது தனக்கு முன்னிலை இடம்னா தனக்கு முன்னாடி இருக்கிறவங்க கட்டளை பொருளை உணர்த்துறது. சரிங்களா? அது வந்து ஏவல் வினைமுற்று எனப்படும். இது ஏவல் ஒருமை வினைமுற்று, ஏவல் பன்மை வினைமுற்று என 2 வகைப்படும். அதாவது நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க ஒரே ஒரு ஆளாவும் இருக்கலாம், நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க பல பேராகவும் இருக்கலாம். அதுதான் ஏவல் ஒருமை மற்றும் ஏவல் பன்மை. சரிங்களா? அதுக்கு அடுத்தது ஏவல் வினைமுற்று. அதனுடைய இது என்ன அப்படின்னா ஆய், ஈ, உ இந்த 3 விதிகளை பெற்று வரும். அதை ஏவல் பன்மை வினைமுற்று அப்படின்னா மின், முன், கல் என்கிற விகுதிகளை பெற்று வரும். இப்ப தனியா சொன்னா உங்களுக்கு புரியாது, எடுத்துக்காட்டு இருக்கும். எடுத்துக்காட்டோட சொல்லும்போது உங்களுக்கு புரியும். அதாவது ஏவல் ஒருமை வினைமுற்றுனா நமக்கு முன்னாடி இருக்கிறவங்கள வேலை செய்ய சொல்லுங்க என்ன சொல்லணும்னா, இப்ப நீ காண்பாய். சரிங்களா? இதை வச்சு என்ன சொல்லிடலாம், தனக்கு முன்னாடி இருக்கிறது ஒரு ஆள் தான், அவன்கிட்ட என்ன சொல்லிட்டேன், பாருங்க அப்படிங்கிறத சொல்லிட்டேன். அப்ப நீ காண்பாய். அதே மாதிரி நூல் படி, நூல் படி அதாவது நூலை போய் படி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். தனக்கு முன்னாடி இருக்கிறவங்கள்ட்ட இந்த வேலையை ஒப்படைச்சிட்டேன், அந்த வேலை என்னவா இருக்கு, ஒரு கட்டளையா இருக்கு. அதே நேரத்துல நீங்க ஃபுல் ஸ்டாப்பும் நீங்க வைக்கலாம். அது இது வந்து ஒரு ஆள்கிட்ட தான் சொல்றேன், அதனால இது என்னது ஏவல் ஒருமை வினைமுற்று. அதே மாதிரி கட்டுரை எழுது, இது எல்லாமே ஏவல் வினைமுற்றுக்கான எடுத்துக்காட்டுகள். அதுக்கான வீதி பாருங்க. ஆய் ஈ சொன்னா படிப்பாய், ஆய் வந்துச்சா, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அதுக்கு அடுத்தது நூல் படி, படி வந்துச்சா ஈ. அதுக்கு அடுத்தது கட்டுரை எழுது, வந்துச்சா. இந்த 3 விகுதிகளையும் பெற்று வந்துச்சுன்னா என்னது ஏவல் ஒருமை வினைமுற்று. அதே மாதிரி நீதிர், உண்மை இதெல்லாம் பாத்தீங்கன்னா பன்மை வினைமுற்று. இப்ப நீதிர் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா என்னது, நமக்கு முன்னாடி இருக்கவங்க சொல்றது. நீங்கள் அப்படிங்கிறதுக்கு பதிலா நீந்தீர் அப்படிங்கிற சொல்றோம். இப்ப உன் மின், இந்த மின் வருது பாருங்க, இதுதான் ஏவல் பன்மை வினைமுற்று விதி, இந்த மின் அப்படிங்கிறது. சரிங்களா? இப்ப அதே மாதிரியே வந்து உன் அப்படிங்கிறதுக்கும் சொல்லலாம். இப்ப கல் அப்படிங்கிறதுக்கு வந்து படியுங்கள். சரியா? இது வந்து கல் அப்படிங்கிற எடுத்துக்காட்டுக்கு வந்து. அதே மாதிரி இங்க வாரும், வாரும் அப்படிங்கிறது வந்து நம்ம சொன்னோம் அப்படின்னா ஊம் அப்படிங்கிறது வரும். இப்போ வாரும் அப்படின்னா வாங்க, எல்லாரும் வாங்க அப்படிங்கிறதுல அனைவரும் வாரும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதுவும் வந்து ஊம் என்கிற பன்மை வினைமுற்று விதி வைத்து வரக்கூடிய ஒரு ஏவல் வினைமுற்று ஆகும். இப்ப ஏவல் வினைமுற்று புரியுதா? புரியுது சார். ஓகே. அதே மாதிரி இப்ப வியங்கோல் வினைமுற்று, இது வந்து க இய இய இந்த விதிகளை மட்டும்தான் உங்களுக்கு என்ன பண்ணும், இந்த இது பெற்று வரும் பெரும்பாலும். சரிங்களா? அப்புறம் இருவினை, ஐம்பால், மூவிடங்களுக்கு பொதுவாக ஒரு வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று. அதாவது ஈடுத்திணை உயர்திணையாகவும் இருக்கலாம், அகிரணியாகவும் இருக்கலாம். 3 இடங்கள் தன்மை, முன்னிலை, படர்க்கை. சரியா? ஈடுதிணை, ஐம்பால், ஐம்பால் அப்படிங்கிறது ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். இந்த 5 பால்களுக்கும் உரியதாய் வரும். இரு திணையையும் குறித்து வரும்.
மூவிடங்களுக்கு பொதுவாகவும் வரும். சரிங்களா? இதுதான் வந்து இயங்கோல் வினைமுற்றினுடைய ஸ்ட்ரக்சர். இப்ப எடுத்துக்காட்டு வாழ்த்துதல். ஆனா எந்தெந்த பொருள்ல வரும் அப்படின்னா வாழ்த்துதல், வழிதல், வேண்டிக் கொள்ளுதல், ஏவுதல் முதலிய பொருட்கள்லாம் வந்து வியங்கோல் வினைமுற்றி வரும். இது வந்து எதிர்காலம் காட்டும். அதுக்கு வந்து கல்லு, அல்லு, இயற், வேண்டும், தங்கும், படும் இது என்பனவும் வியங்கோல் வினைமுற்றி உயிர்களாக வரும். சரிங்களா? அது இல்ல வாழ் வாழ் சொல்லியிருந்தோம்ல இயற், இது இல்லாமல் உங்களுக்கு என்ன பண்ணும், இதுவும் வந்து ஒரு வியங்கோல் வினை உறுதிகளாக வரும். எடுத்துக்காட்டு நாம் வாழ்க, நீதி வாழ்க. சரியா? அந்த தன்மை இடத்துல வருது பாருங்க. நாம் வாழ்க, நீதி வாழிய. வந்துருச்சு, இங்க இங்கே வந்துருச்சு. சரிங்களா? இப்ப வாழ்க அப்படின்னு சொல்றது வந்து நம்மளையும் சொல்லிக்கலாம், எதுக்க இருக்கவங்களையும் சொல்லிக்கலாம், நமக்கு சம்மந்தம் இல்லாதவங்களையும் சொல்லிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி உயர்திணை மனிதர்களையும் சொல்லிக்கலாம், வாழ்க்கைன்னு ஆடு மாடுன்னு சொல்லிக்கலாம், அதுக்கும் சேர்த்து வரும். சரிங்களா? அப்ப அக்ரிணி அதான் உயர்திணை அக்ரிணி இரு திணைகளுக்கும் வரும்னு சொல்லுவீங்க. அடுத்து எச்சம். எச்சம் என்றால் என்னவென்றால் எஞ்சி இருக்கக்கூடிய ஒன்று, அதுதான் எச்சம். அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் வினை எச்ச வினை, அதாவது வினை எச்சம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஆஹ் இன்னும் சொல்ல போனா இந்த எச்சம் வந்து ரெண்டு வகையா படும். ஒண்ணு வந்து பெயரெச்சம்னு ஒண்ணு சொல்லுவோம், அப்புறம் வந்து வினையெச்சம்னு ஒண்ணு சொல்லுவோம். இந்த பெயருக்காக எஞ்சி நிற்கக்கூடிய ஒரு சொல் அது பெயரெச்சம். ஒரு வினைக்காக எஞ்சி நிற்கக்கூடிய சொல் வினையெச்சம். இன்னும் தெளிவா சொல்ல போனா இப்ப வந்து, சரிங்களா? இப்ப வந்து உம் வந்த இந்த ரெண்டு வார்த்தையும் இருக்கு. ரெண்டு வார்த்தையினுடைய மீனிங் எடுத்தால ஒண்ணுதான். ஆனா இங்க வந்துங்க இடத்துல நீங்க புள்ளி வச்சீங்கன்னா இது வந்து வெறும் வந்து அப்படின்னா வந்து பொருள் இருக்காது. இப்ப வந்து இப்ப பக்கத்துல என்ன சேர்த்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு பெயர் சொல்லி சேர்த்தீங்கன்னா இந்த வார்த்தையை கம்ப்ளீட் பண்ணவே முடியாது. இந்த இடத்துல என்னதான் சேர்த்தாகணும், ஒரு வினைச்சொல் தான் சேர்த்தாக வேண்டும். இப்ப வந்து நின்றான். சரிங்களா? இது வந்து ஒரு வினை சொல்லா. இவ்வாறு வினைக்காக எஞ்சி நிற்கக்கூடிய சொல் வினை எச்சம். சரிங்களா? அதே மாதிரி இங்க வந்தங்கிற இடத்துல என்ன பண்ண முடியாது, நீங்க ஒரு வினை சொல்லி போடவே முடியாது. இப்ப வந்த அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஏதாச்சும் ஒரு வினை சொல் போட்டு பாருங்களேன். வந்த அப்படின்னு ஏதாவது வினை சொல், நில், வந்த நீ, ஓடி நீ, பாடி நீ, அந்த மாதிரிலாம் இது எந்த ஒரு பெயர் சொல்லும் வினை சொல்லும் போட்டு என்ன பண்ண முடியாது, இந்த வார்த்தையை கம்ப்ளீட் பண்ண முடியாது. இந்த இடத்துல என்னதான் போட்டாகணும், ஒரு பெயர் சொல் தான் போட்டாக்க வேண்டும். இப்ப வந்த கபிலன். இப்ப நீங்க இங்க புதுசா போட்ட. சரிங்களா? இவ்வாறு ஒரு வினையை முற்று பெறுவதற்காக ஒரு ஒரு வார்த்தையை கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்காக வந்து ஒரு வினைச்சொல்லுக்காக வெயிட் பண்ணிச்சுன்னா அது வினையச்சம். ஒரு பெயர் சொல்லுக்காக வெயிட் பண்ணிச்சுன்னா அது பெயரச்சம். சரி. மற்றபடி இதனுடைய பெயரச்ச வகைகள் எல்லாம் வந்து நம்ம பின்வரும் வகுப்புகள்ல பார்க்கலாம். அதுக்கு அதாவது கீழே பார்க்கிறோம் பெயரச்சம். சரிங்களா? ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒரு முற்று பெறாத வினை சொற்கள் பெயரை கொண்டு முடிவது. இந்த பெயரச்சம் வந்து தெரிநிலை பெயரச்சம், குறிப்பு பெயரச்சம் என இரு வகை சொல்லும். சரி, இதை நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். இப்போ தெரிநிலை பெயரச்சம் செயலையும் காலத்தையும் உணர்த்திய பெயரையும் காலத்தையும் உணர்த்தி பெயரை சார்ந்து முடியும் எச்சம்னா என்னது, தெரிநிலை பெயரச்சம். இப்ப ஆடிய ஆட்டம், ஆடிய ஆட்டம். சரிங்களா? இந்த ஆடிய ஆட்டம் அப்படிங்கிறது செயல் என்னது, ஆடுதல். காலம் என்னது, இறந்த காலம். ஆடிய ஆட்டம் தானே. இவ்வாறு செயலையும் காலத்தையும் உங்களுக்கு தெளிவா உணர்த்துவது தெரிநிலை பெயரெச்சம். அதே குறிப்பு பெயரெச்சம்னா செயலையும் காலத்தையும் உணர்த்தாமல் பண்பை மட்டும் உங்களுக்கு உணர்த்தும். அதான் என்னது, குறிப்பு பெயரெச்சம். எடுத்துக்காட்டு நல்ல குடும்பம். இந்த இடத்துல என்ன பண்ண முடியாது, செயல் என்னது சொல்ல முடியாது. அதே மாதிரி காலம், நேற்று நல்ல குடும்பமா, இன்னைக்கு நல்ல குடும்பமா, நாளைக்கு நல்ல குடும்பமாங்கிறது வந்து உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. சரிங்களா?
ஆக இவ்வாறு செயலையும் காலத்தையும் உணர்த்தாமல் பண்பை மட்டும் கூறுவது குறிப்பு பெயரெச்சம். இப்ப அதுல வினையெச்சம் பார்க்க போறோம். ஆஹ் அதாவது காலம் காட்டுகின்ற முற்று பெறாத வினைச்சொற்கள்லாம் ஒரு முற்று பெறாத வினைச்சொற்கள் ஒரு வினைமுற்றம் கொண்டு முடிவதுதான் வந்து என்னது வினை எச்சம். அந்த வினையெச்சம் வந்து பெயருக்கு மாதிரி தெரியலை வினையச்சம், குறிப்பு வினையச்சம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு வகைப்படும். இப்ப தெரியலை வினையச்சம். தெரியலை வினையச்சம் அப்படிங்கிறது காலத்தை வெளிப்படையாக உணர்த்தும். சரிங்களா? காலத்தை வெளிப்படையாக உணர்த்தக்கூடிய வினையெச்சம்லாம் வந்து தெரியலை வினையெச்சம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இப்ப எழுதி முடித்தார். சரிங்களா? எப்ப எழுதி முடித்தார்? நேற்றே எழுதி முடித்தார். அப்ப அது என்னது இறந்த காலம். இப்ப எழுதி அப்படிங்கிற இந்த முற்று பெறாத எச்சச்சொல் முடித்தார் அப்படிங்கிற வினைச்சொல்லை கொண்டு முடிந்துள்ளது. ஆக இது என்னது உங்களுக்கு விழிப்புணர்வு. அதே மாதிரி காலத்தை வெளிப்படையாக உணர்த்துகிறது. அதனால இது என்னது உங்களுக்கு தெரிவினை வினையச்சம். சரிங்களா? இப்ப அதே மாதிரிதான் குறிப்பு வினையச்சம். குறிப்பு வினையச்சம் வந்து காலத்தை வெளிப்படையாக உணர்த்தாமல் குறிப்பாக உணர்த்தும் வினையச்சம் வந்து என்னது குறிப்பு வினையச்சம் ஆகும். மெல்ல பேசினான். சரிங்களா? இத வந்து உங்களுக்கு அவன் எப்ப மெல்ல பேசினான் அப்படிங்கிறது உங்களால உறுதியாக சொல்ல முடியாது. சரிங்களா? ஆஹ் காலத்தை வந்து ஒரு நேரடியா என்ன பண்ணாது உங்களுக்கு காட்டாது, கொஞ்சம் மறைமுகமா காட்டும். ஆனால் இது மெல்ல பேசினான், இப்ப வந்து நேற்று மெல்ல பேசினான் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுது உங்களுக்கு ஒரு இறந்த காலத்தை உங்களுக்கு குறிப்பாக உணர்த்துவது என்பது குறிப்பு வினையச்சம். சரிங்களா? அதே மாதிரி இப்ப வினையால் அணைந்து இதுதான் உங்களுக்கு அதிகப்படியாக டிஎன்பிஎஸ்சில கேட்கக்கூடிய ஒரு வினா. வினையால் அணைந்து இது அப்படியே பிரிச்சு பாருங்களேன். வினையால் அணையும் பெயர். ஒரு இப்ப எங்கேயாச்சும் ஒருத்தனை பாக்குறீங்க, அவன் கீழே விழுந்துட்டான். அந்த கீழே விழுந்தவனுடைய கீழே விழுந்தப்ப திடீர்னு அவன்கிட்ட போய் அவன் ஆதார் கார்டோ இல்ல அவன் பேன் கார்டோ அவனுடைய ஐடி பாஸ்வேர்டு இதெல்லாம் போட்டு அவன்கிட்ட என்ன பண்ண முடியாது, அவன் விழுந்தவன் யாருன்னு அவனுக்கு ஒரு பேரை வைக்க முடியாது. டக்குன்னு அவனை பார்த்துட்டு அவனை பார்த்த உடனே நம்ம அவனுக்கு ஒரு டெம்பரரியா அவனுக்கு ஒரு பேர் வைக்கணும்னா என்ன சொல்லுவோம்? விழுந்த அங்க விழுந்துட்டவன விழுந்தவன் அப்படிங்கிறவன் நம்ம ஒரு பேர் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஆக விழுதல் என்கிற ஒரு வினை, அந்த வினையால் அவனுக்கு ஒரு பெயர் அடையுமா? அதுதான் வந்து என்னது வினையால் அமையும் பெயர். ஒரு வினைமுற்று வினையை குறிக்காமல் வினையை செய்த கருத்தாவை குறிக்குமானால் அது வினையால் அமையும் பெயர். அதாவது இந்த வினைமுற்று என்ன பண்ணாது, வினையை குறிக்காது, ஆனா அந்த வினையை செய்தவனை குறிக்கும். அதுதான் வந்து உங்களுக்கு வினையால் அமையும் பெயர். வினையால் அமையும் பெயர் என்ன காட்டும்? வினையால் அமையும் பெயர் காலம் காட்டும், தன்மை வினை படுக்கை ஆகிய 3 இடங்களிலும் வரும். இப்ப அகழ்வார். அகழ்வார்னா தோண்டு போகும். சரிங்களா? அகழ்வார் அந்த தோண்டுதல் ஒரு வினையை குறிக்காமல் என்ன பண்றது, என்ன தோன்றவங்களை குறிக்குது. ஆக இதுவும் வந்து என்னதான் வினையாளர். அப்புறம் பொறுத்தார், பொறுத்துக் கொள்பவர் அப்படிங்கிற பொறுத்தவரை குறிக்கிறது. பற்றுவான், உடையான், வந்தவர். சரிங்களா? இவ்வாறாக அந்த வினையை குறிக்காமல் வினையை செய்தவரை குறிப்பது என்னது உங்களுக்கு வினையால் பெயர். அப்புறம் பெற்றானை. இது என்னது உங்களுக்கு 3 காலத்திலும் வரும். காலம் காலம்னு சொல்லியிருந்தோம்னா பெற்றானை இறந்த காலம், பெறுகின்றானை நிகழ்காலம், பெருவானை என்பது என்னது உங்களுக்கு எதிர்காலம். இப்ப வினையாளனின் பெயர் உங்களுக்கு புரியுதா? வினையாளனின் பெயர் புரியுதா? ஓகே சார். சரி. இப்ப அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னால் இது வரைக்கும் பார்த்ததில் இருக்கக்கூடிய அந்த வேர்ச்சொல் எவ்வாறு வினைமுற்றாகவும் பெயரெச்சமாகவும் வினையெச்சமாகவும் வினையாளரின் பெயராகவும் தொழில் பெயராகவும் மாறுகிறது என்பதை பார்க்க போகிறோம். இப்ப கொடு எங்க எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியா? திரைப்பலகை தெளிவாக தெரிகிறதா? சரி. கொடு என்னவா மாறுகிறது? வினைமுற்று அப்படின்னா கொடுத்தான். கொடுத்தான் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு வினைமுற்றா மாத்திரம்னா அதுக்கு என்ன ரூல் சொன்னேன் அப்படின்னா ஒரு புதுசா பார்த்தீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு மீனிங் தருவா இருக்கணும் அப்படின்னு. கொடுத்தான் பொருள் தரும். இதே பெயரெச்சம்
வினையெச்சம் கொடுத்து இங்க புள்ளி வைக்க முடியாது. இப்ப வினையெச்சம் கொடுத்து, அதே மாதிரி வினையாளன் பெயர் கொடுத்தவன், தொழில் பெயர் என்னது கொடுத்தல். சரிங்களா? இப்போ வந்து இந்த பெயரெச்சம் பெரும்பான்மையா பாத்தீங்கன்னா என்ன இதுல வரும் அப்படின்னா ஆ என்கிற கடைசி அந்த ஓசை, அதாவது அந்த எழுத்து வந்து ஆவல முடியும். ஏனென்றால் பெயரெச்ச விகுதியே உங்களுக்கு என்னதான் ஆகும். சரியா? அதே மாதிரி வினையெச்ச விகுதி பாத்தீங்கன்னா ஈ மற்றும் உ. நீங்க இந்த வேர்ச்சொல்ல ஈ மற்றும் உ வந்து முடிகிற மாதிரி நீங்க மாத்துறீங்கனாலே இது என்ன வினையெச்சமா இப்ப கொடு. இப்ப இதுவே ஊழ தானசா இருக்கு. அப்ப இதே வந்து வினையெச்சமா வச்சுக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது தவறு. கூடுதலாக நீங்க என்ன பண்ணணும், வினையெச்சம் வந்து ஊ சேர்க்கணும். அப்ப கொடு ஊ அப்படிங்கிற இடத்துல கொடுத்து அப்படின்னு வாங்கினா அவங்க பொருள் வந்துட்டா அவ்வளவுதான். அதே மாதிரி வினையாளனுக்கு இல்ல அவன் அவன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்துட்டீங்கன்னா என்ன மாறிடும், இது வினையாளனுக்கு தவிர மாறிடும். கொடு கூட்டலவன் கொடுத்தவன். அதே மாதிரி தொழிற்பெயர் தல் அப்படிங்கிற ஒரு தொழிற்பெயர் வீதி இருக்கு. அது எல்லாத்துக்கும் அதிகமான அளவு உங்களுக்கு பொருள் வந்துடும். அதை போட்டீங்கன்னா என்ன தொழிற்பெயரா மாறும். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப நடி, நடித்தான், நடித்த, நடித்து, நடித்தவள், நடித்தல். அதே மாதிரி பெரு, பெற்றான், ஆஹ் பெரு என்கிற வேற்றொன்னா வருது. பெற்றான், பெற்ற, பெற்று, பெற்றவன், பேரல். சரிங்களா? இந்த இடத்துல வந்து நீங்க பெறுதல்னு போடாம பெறல்னு போகணும். என்ன வார்த்தையை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நீங்க நல்லா பாருங்க. அதே மாதிரி உன் அப்படிங்கிற வேற்றல் உண்டான். இங்க வந்து பெரு கூட்டல் ஐ சேர்த்துக்காங்க. அதே மாதிரி செல், சென்றான், சென்ற, சென்று, சென்ற வரை, செல்லும், செல்லுதல். ஆஹ் தொடு அப்படிங்கிற தொட்டான், தொட்ட, தொட்டு, தொட்டவன், தொடர். வீழ், வீழ்ந்தான், வீழ்ந்த, வீழ்ந்து, வீழ்ந்தவன், வீழ்தல். கான், கண்டான், கண்ட, கண்டு, கண்டவர், காணல். தேர், தேர்ந்தான், தேர்ந்த, தேர்ந்து, தேர்ந்தவன், தேர்தல். சரிங்களா? இன்னும் உங்களுக்கு ஓரளவு புரியுதுங்களா? சார் அதே பெருக்கு வந்து மாதிரி 2 தொழிற்பெயர் வருமா சார்? பெறல் பெறுதல் 2 வரலாமா அது? அதாவது ரெண்டா கொடுத்துருக்காங்க. அதாவது இது வந்து உங்களுக்கு தொழிற்பேரா மாத்தவும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த பாருங்க, அப்ப செல்வல், செல்லுதல், செல் கூட்டல் அல் என்கிற தொழிற்பெயர் சேர்க்கறதுனால உங்களுக்கு என்ன மாறுது, செல் கூட்டுதல் செல்லல் மாறுது. அதே செல் கூட்டல் செல் சேர்த்தீங்கன்னா செல்லுதல். சரிங்களா? புரியுதுங்களா? இப்போ இப்ப அது கூட வந்து நீங்க என்ன சொல்றீங்க, கல் என்பது உங்களுக்கு என்னதான் தொழிற்பெயர் விகுதி தான். அல் என்பது உங்களுக்கு தொழிற்பெயர் விகுதி தான். சரிங்களா? நீங்க வந்து இந்த வார்த்தை தான் உருவாக்கணும்னு உங்களுக்கு கட்டாயம் கிடையாது. ஏதோ ஒரு தொழிற்பெயரை உருவாக்கணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல கட்டாயம். நீங்க உங்க ஆப்ஷனை பாக்குறப்ப உங்களுக்கு இந்த ரெண்டுத்துல எது இருக்குதோ அதை அடிங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி இப்ப இப்ப நான் பெற்று உண்டுன்னு இருக்கு பாருங்களேன். இப்ப சென்று அப்படிங்கிறது இருக்கு. செல் அப்படிங்கறத வந்து என்ன மாத்திருக்கேன், வே- வேற ஒரு வார்த்தை இருக்கு. சரிங்களா? வினையெச்சம். இப்ப வந்து இங்க ஓடுன்னு தொடல் புள்ளியில தொடுதல் அப்படி எடுத்துக்கலாம்ல? என்னமா திரும்ப தொடு சொல்லுங்க. வேர்ச்சொல்ல வந்து தொடல் தொடுதல் அப்படி எடுத்துக்கலாங்க சார் தொழிற்பெயரா? உடல் எடுத்துக்கலாம், எடுத்துக்கலாம், தாராளமா ம். எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே சார். இப்ப வந்து இந்த ஓடி அப்படிங்கிற நான் ஒரு வேர்ச்சொல் கொடுக்குறேன் அப்படின்னா அதை வந்து ஓடு அப்படின்னு என்ன பண்ணாங்க, வேர்ச்சொல்லே வந்து உங்களுக்கு ஓடுதான். ஓடு அப்படின்னு ஒரு வேர்ச்சொல் இருக்கு அப்படின்னா அதை நினைச்சா மாத்துறப்போ வந்து இந்த ஊ வச்சு என்ன மாத்தலாம், ஈ வச்சு என்ன மாத்தலாம், ஓடின்னு மாத்தலாம். சரியா? இப்ப அதே ஊ வச்சு மாத்துறீங்கன்னா ஓடு அப்படின்னு மாத்தலாம். ரெண்டா மாத்த முடியும். உங்களுக்கு வினையெச்ச விதிகள் ரெண்டு இருக்கு. ஆக ரெண்டா மாத்த முடியும். அதே மாதிரி உங்க தொழிற்பெயர்கள் அவ்வளவு இருக்கு.
இப்ப நான் எது உங்களுக்கு அதிகமா பொருந்துதோ அதை நீங்க தொழிற்பெயர் விதியா நீங்க வச்சு மாத்திக்கலாம். சரிங்களா? இது உங்களுக்கு எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்கோம். நீங்க ஆப்ஷனை பாக்குறப்போ உங்களுக்கு எளிமையா நல்லா புரியும். உங்களுக்கு இது புரிந்து விடும். ஆன்சரும் அதுக்கு வந்து தெரிந்து விடும். பரி பறித்தான் பறித்த பறித்து பறித்தவன் பறித்தல். இதுல வேற எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? இல்ல சார், கிளியர். இதுதான் உங்களுக்கு எடுத்துக்காங்க. இதெல்லாம் மத்தியில் தர சொல்றேன். உங்களுக்கு இதுலயே வந்து உங்களுக்கு 90 விழுக்காடு என்ன வந்துடும்? வேர்ச்சொல் கண்டறிதல் அப்படிங்கிற இதுல இருந்தே வந்து உங்களுக்கு வினாக்கள் வந்துடும். சொல்ல முடியாது. இதே வரை இதே வார்த்தைகள்லாம் வந்து உங்களுக்கு அதிகமா வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. சரிங்களா? இந்த ஒரு நிமிடம். சரி, எல்லாரும் கேட்குதுங்களா? திரும்ப எல்லாருக்கும் கேக்குதா? சரி. ம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அனைவரும் ஆவலோடு நோக்கி எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய வினாக்கள் தான் கேட்கப்போம். இன்னைக்கு வகுப்புல வந்து அந்த வகுப்பு திரும்ப முடியுது. இப்ப வினாக்கள் எடுக்கிறதுக்காக கொஞ்சம் உங்களுக்கு பேசிட்டேன். சரி. இப்ப பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவனடி சேராதா. நேற்றுக்கு வந்து நீங்க தான் கொஞ்சம் இதுல இருந்து வினாக்கள் இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்கிரமே எடுத்து வந்திருக்கேன். இதுக்கு நீங்க இப்படி சொல்லுங்க. பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவனடி சேராதா. இப்புறவி பயின்றவரும் அணியில் எழுதுக.
நிரல் நிறை அணியா சார்? எப்படி? ஏகதேச உருவகம். ரெண்டு பேரும் அந்த விடை சொல்லியிருக்கீங்க. ரெண்டு பேரும் எனக்கு விடை என்பது முக்கியம் அல்ல, காரணம் தான் முக்கியம். ஏன் அந்த விடையை தேர்ந்தெடுத்தீர்கள் என்று காரணம் என்ன சொன்னீங்கன்னா ஓகே. ஏன் வரிசையா ஏன் வருதுல சார், பிறவி பெருங்கடல் நீந்துவர் ம், நீந்தார். அப்ப அது வரிசையா வந்தா நிரல் நிறை அணி தானே சார் வரும்? நிரல் அணி கிடையாது. உம். நிரல் நிறை அணின்னா உங்களுக்கு வந்து அப்படியே இந்த செட்டு செட்டா உங்களுக்கு பொருந்தணும். சரிங்களா? அந்த மாதிரி பொருந்துவாரு. பிறவி என்பது இறைவன் என்றும் பெருங்கல் என்பது அணி என்றும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பொருள் புரியுதா? சரி, ஈக்குவான். இப்ப ஏகதேச உருவ அணின்னு சொன்னீங்களே, அதுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. ஒரு வரிக்கு வந்து ஊமை சொல்லிட்டு இன்னொன்னுக்கு ஊமை சொல்லாம இருக்குது தானே சார் ஏகதேச அவ்வளவுதான். உருவகம். சரி, சரியான ஒரு விடைதான். பிறவி கடல்ல நீந்துவர் நீந்தார், இறைவனடி சேராதார். அதாவது பிறவி எனும் பெருங்கடல்ல வந்து நீந்துறவங்க நீந்திட்டு இருப்பாங்க. அப்படி நீந்தாதவங்க இறைவனடி சேராதார். சரிங்களா? அதாவது ஒன்றை மட்டும் உங்களுக்கு பொருள் விளக்கிட்டு மற்றொன்று என்ன பண்ணல, உங்களுக்கு பொருள் விளக்கல. ஆகவே இது உங்களுக்கு ஏகதேச ஒருபட்ட அணி. அடுத்து தீயினால் சுட்ட பொருள், இது மறக்காத எண்ணத்தை உங்களுக்கு கொடுத்து எடுத்துக்காட்டுல நீங்க சொல்லுங்க. இதுவும் ஏகதேச உருவகம். இல்ல ஏகதேச ஒருபட்ட. இல்ல இல்லை, அது எடுத்துக்காட்டுவோமே. எடுத்துக்காட்டு உண்மையா? ஆமா சார், தீயினால் சுட்டபின் உள்ளாரும், ம், ஆறாது நாவினால் சுட்டவடு. அப்படிங்களா? ஐயோ. நேற்று உங்களுக்கு எடுத்துக்காட்டுலாம் உங்களுக்கு காட்டுங்க. வேற்றுமை அணி சார். ஆஹ் அருமை. இங்க பாருங்க, உங்களுக்கு நேற்று நீங்க எடுத்துக்காட்டுலாம் காட்டணும். தீயினால் சுட்ட புண் அப்படிங்கிற மாதிரி. அதாவது வேற்றுமை அணி இது. சரிங்களா? அதாவது என்ன சொல்லியிருந்தோம் வேற்றுமை அணிக்கு? தீயினால் அதாவது ரெண்டு பொருளை வந்து முதல்ல என்ன பண்ணுவாங்க, வேற்றுமைப்படுத்திடுவாங்க. அப்புறம் திரும்ப வந்து அதை ரெண்டையும் ஒப்புமைப்படுத்தி சொல்றதுதான் என்னது, இது வேற்றுமை அணி. சரிங்களா? அதாவது ரெண்டு பொருளுக்கு இடையில உள்ள ஒற்றுமையை வச்சு சொல்லிடுவாங்க. அதுக்கு அடுத்ததான் என்ன பண்ணுவாங்க, அதை வேறுபடுத்தி காட்டுவாங்க. சரிங்களா? அதாவது தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாது. அதாவது தீயினாலும் சுட முடியும், நாவினாலும் சுட முடியும் என்பது ரெண்டுத்துக்குமான, ரெண்டுமே வந்து சுடும் அப்படிங்கிறதுக்கான ஒற்றுமை. நாவினால சுடும்னா நக்கி பார்க்குது அப்படி கிடையாது. நாவினால சுடும்னா வாய், வேற ஏதாவது நம்ம சொல்றது வந்து அடுத்த வேலை காயப்படுத்தும். சரிங்களா? அதாவது தீயினாலும் சுட முடியும், வாயினாலும் சுட முடியும். அதாவது ரெண்டுமே ஒற்றுமை சொல்லிட்டாங்க. அதுக்கு வேற்றுமை என்னன்னா, தீயினால சுட்டது ஆறிடும். நம்ம இப்படி வார்த்தையால மற்ற காயப்படுத்த என்னது ஆறாது என்பது என்னுடைய பொருளா நான் சொல்லியிருந்தேன். இப்ப புரியுதுங்களா? புரியுது சார், புரியுது சார். மறக்க. சரியா? இது வந்து வேற்றுமை. அடுத்தது பொருள் அல்லவரை பொருளாகச் செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள். இப்பொருளாக பயன்படுமணி. சொற்பொருள் பின்வரும் நிலை. எப்படி? வந்த சொல்ல வந்து திருப்பி திருப்பி வந்து அதே மாதிரி அதோட பொருளும் அடுத்தடுத்து திருப்பி திருப்பி வந்துச்சுன்னா சொற்பொருள் பின்வரும் நிலை. சரி, கேட்கலாம். அதாவது பொருள் அல்லவரை பொருளாகச் செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள். அதாவது ஒரு பொருட்டாக மதிக்காதவரை ஒரு மதிக்க வைக்கிறதுல பொருளுக்கு ஈடு இணை எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்துல இந்த பொருள் அல்லவரை இங்க 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 எல்லாமே வந்து ஒரே சொல் மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளை தருவதுதான் என்னது பொருள். சொற்பொருள் சொல் பின்வரும் நிலையம். சரிங்களா? சொற்பொருள் பின்வரும் நிலையம் கிடையாது. இது வந்து சொல் பின்வரும் நிலையம் தான். வந்த சொல் திரும்ப திரும்ப வருது. பொருள் அல்ல வரை ஒரு நிமிஷம்.
பொருள் அல்ல வரை, அதாவது ஒரு பொருட்டாக மதிக்காதவை. இந்த இடத்துல வந்து இந்த பொருள் என்னவா வருதுன்னா மதிப்பு. பொருளாக செய்யும். இந்த இடத்துல வந்து ஒரு பொருளா அவங்க மதிக்கிறது அப்படிங்கிறது மதிப்பு மிக்க. சரிங்களா? பொருள் அல்லதில்லை. பொருளாக செய்யும் பொருள் அல்லதில்லை. அதாவது ஆஹ் ஒரு பொருட்டாக மதிக்காதவரையும் எல்லாரும் மதிக்க வைக்கிற மாதிரி மாற்றக்கூடிய பொருள் என்னதுன்னா பொருள். அதாவது பணத்தை மிஞ்சி இவங்களெல்லாம் வந்து ஒரு பொருட்டாக மதிக்க வைக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஆக இங்க வந்த பொருள்ங்கிறது வேற பொருள், இங்க வரைக்கும் வேற, இங்க வரைக்கும் வேற, இங்கேக்கும் வேற. சரிங்களா? இவ்வாறு ஒரு சொல் பல இடங்களில் ஒரே மாதிரி வந்து வெவ்வேறு பொருளை தருவது சொல் பின்வரும் நிலைமை. இது புரியுதுங்களா? அடுத்தது போலாமா? சார் அது ஒரே அர்த்தம் தானே சார் வரும் பொருள்ன்றது? இல்ல, அது பொருள் பின்வரும் நிலைமை அப்படின்னு வந்தாதான் வந்து ஒரே அர்த்தமா வரும். இந்த இடத்துல உங்களுக்கான விடை வந்து சொல் பின்வரும் நிலைமை தான். சரிங்களா? ஒரு சொல்லுதான் அப்படின்னா நீங்க அதுக்கு நீங்க சரியான விளக்கம் சொல்லுங்க. நம்ம அது எப்படி பொருந்தி வருதுங்கிறத பார்ப்போம். இதுக்கு நீங்க சரியான விளக்கம் சொல்லுங்களேன். அதாவது பொருள் தானே பின்னாடி வருங்கிறது சொன்னீங்கல்ல, அதே மாதிரி இதை விளக்கி சொல்லுங்கன்னு பார்ப்போம். இங்க பொருள்ன்றது வந்து மதிப்பை தானே சார் குறிக்கும், எல்லா பொருளுமே மதிப்புன்ற அர்த்தத்தை தானே குறிக்கும். அப்ப அந்த கடைசியில வரக்கூடிய பொருள் அப்படிங்கிறது மதிப்பா? தெரியல. இல்லம்மா, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள். சரிங்களா? அது ரிவேஸ் சேர்ந்து இது வச்சு பாத்தீங்கன்னா இது இந்த இடத்துல வரக்கூடிய பொருள் அப்படிங்கிறது வந்து செல்வம், அதாவது பணம். இதாவது ஒரு பொருட்டாக மதிக்காதவரையும் ஒரு பொருட்டாக மதிப்பீடு செய்வதற்கு இந்த பொருளை விட சிறந்த ஒரு பொருள் இல்லை அப்படிங்கிறது சொல்றாரு. இப்ப இப்ப வந்து இந்த விளக்கம் வந்து இந்த அணிக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதாங்கிறத பாருங்க. ஓகேவா? புரியுதுங்களா? இவ்வளவு ஓகே சார். படிச்சும் இவ்வளவு படிச்சாலும் கன்ஃபியூஸ் ஆகுது சார். அணி இலக்கணம் ஆகாது. நீங்கள் வந்து சரியாக ஒரு முறை படித்தீர்கள் என்றால் ஆகாது. சரிங்களா? முதல்ல வந்து கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது இது. அதுக்கு ரெண்டாவது எடுத்துக்காட்டுகளை வச்சு நீங்களே பொருள் பொருத்தி பாருங்க. அது ரெண்டாவது. அப்பயும் இல்லையா, கடைசி ஆப்ஷன் இந்த இது வந்துச்சுன்னா இதுதான் அப்படிங்கிறத மனப்பாடம் பண்ணி வைக்கணும். சரிங்களா? இது வந்து புரியாதவங்களுக்கு மட்டும், எவ்வளவு படிச்சாலும் புரியல அப்படிங்கிற மாதிரி இதனால டிப்ரெஷன் ஆகுறவங்களுக்கு மட்டும்தான். இல்ல சார், விளக்கம் தெரிஞ்சா மட்டும்தான் சார் இதை கண்டுபிடிக்க முடியுது. இது புரியுது சார் எல்லாமே, வேற்றுமைனா என்ன அப்படிலாம். ஆனா ம், பொருளுக்கான விளக்கம் தெரிஞ்சா மட்டும்தான் சார் இதை கண்டுபிடிக்க முடியும். ஆமா, அது உண்மைதான். பொருளுக்கான விளக்கம் நீங்க கொடுத்திருக்கிற செயலுக்கான விளக்கம்ங்கிறது உங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? அதுல வந்து அதை வந்து எதுவும் இது பண்ண முடியாது. சரிங்களா? அப்படியே ஒரு சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ் இருக்கு, அது நான் உங்களுக்கு இன்னொரு இதுல சொல்றேன். ஆனா அந்த ஷார்ட்கட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த சொல் பின்வரும் இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு செட் ஆகாது. சரிங்களா? ஓமை அணிக்கு செட் ஆகும். அதே ஏகதேச உறவு அணிக்கு செட் ஆகும். மற்றதுக்கு உங்களுக்கு செட் ஆகாது. எடுத்துக்காட்டு ஓமை அணிக்கு செட் ஆகும். சரி, இப்ப எதுக்கு சொல்லுங்க. எச்சப்படாதவன் செல்வன் நடு ஊரு நச்சு மரம் பழுத்தற்று. பொருள் சொல்லவா? பொருள் சொல்லுங்க சார். அதாவது ஒருத்தனுக்கும் எதுவும் கொடுக்காதவன்கிட்ட ஒரு செல்வம் சேர்ந்துச்சு அப்படின்னா ஊருக்கும் நடுவுல இருக்கக்கூடிய விஷமுடைய மரம் பழுத்துச்சுன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் அவனுடைய செல்வமும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சொல்லுங்க, இதுக்கு எந்த அணி வரும்? ஊமையணி. எப்படி வருமே நீ? அது போலன்னு இப்ப நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க. அது வெளிப்படையா காட்டலையே. ஏன் காட்டல? எங்க சார் காட்டியிருக்கு? அதாவது நச்சுப்படாதவன் செல்வம். நச்சுப்படாதவன் செல்வன் அதாவது பிறர் கொடுக்காதவனுடைய செல்வம் நடுமூரில் நச்சு மரம் சற்றுன்னு வருதுல்ல சார் பழுத்தது லாஸ்ட். போன்றது. சரிங்களா? இந்த தற்றுங்கிற வார்த்தை எங்க வந்தாலும் என்ன பண்ணலாம், நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஓமை நினைச்சு கொடுக்கலாம். சரியா?
ஆனா நேத்து ஒரு சில எடுத்துக்காட்டு சொல்லியிருப்பேன். அந்த எடுத்துக்காட்டுலயும் வந்து இந்த கற்று எற்று அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள் வந்திருக்கும். அது வந்து ஏகதேச உருவு அணியா ஓமை அணியாங்கிறத நீங்க தான் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஆப்ஷன்ல ஏகதேச உருவு அணி இல்லை என்கிற ஒரு வகையில நீங்க வந்து ஓமை அணிங்கிறத கிளிக் பண்ணலாம். புரியுதுங்களா? இந்த தற்றுங்கிற வார்த்தை தான் உங்களுக்கு ஷார்ட்கட்டு. பொருள் தெரியல. முதல்ல வந்து இந்த திருக்குறளுக்கு உங்களால பொருள் கண்டுபிடிக்க முடியுதாங்கிறத பாருங்க. ஒன்றும் முடியல, கேள்விப்படாத திருக்குறளா வந்துருச்சு. சரி, இதுல ஓம உறுப்புகள் எங்கேயும் இருக்காங்கிறத பாருங்க. சரிங்களா? ஓம உறுப்பு இருந்துச்சு அப்படின்னா ஓமை நீங்க போட்டு விடுங்க. அல்லது வேற எங்கேயாச்சும் இந்த வார்த்தைகள் வந்து அதே இதுல ரிப்பீட் ஆகுதாங்கிறத பாருங்க. ஒரு சீக்வன்ஸா ரிப்பீட் ஆகும். அப்படி ஆகல அப்படிங்கிற பட்சத்துல இந்த பின்வரும் நிலையங்கள் எதுவுமே இருக்காது. இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது நீங்க ஒரு விடையை தேர்ந்தெடுக்கலாம். நீங்க முக்கால்வாசி பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணலாம், இது பொருளை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்படி இல்லை என்றால் எடுத்துக்காட்டுகள் அதிகமா பார்க்கணும். இதுக்கு வந்து இந்த தண்டின்னு சொல்லிட்டு ஒரு இது நல்ல ஒரு பிடிஎஃப், அதை பாருங்க. அதுல இருந்தே வந்து உங்களுக்கு 90 விழுக்காடு உங்களுக்கு கரெக்டா வந்துடும். ஆனா உள்ள பூந்து எல்லாத்தையுமே அதுல படிக்கணும்னு இது பண்ணீங்கன்னா குழம்பிடும். அதுவும் கவனம். எடுத்துக்காட்டை மட்டும் பாருங்க. அது மேஜரா எந்த அன்னைக்கு கீழே வருதுங்கிறத பார்த்து நீங்க புரிஞ்சுக்கணும். இதே ஓமையில பாத்தீங்கன்னா நிறைய ஓமை வருது இதுல. சரிங்களா? அதனால எல்லாத்தையும் மட்டும் குழப்ப வேண்டாம். சரி, அடுத்தது ஒரு தாரை ஒன்றாக வையாறு. இத்தொடரில் இதோட வந்து உங்களுக்கு இலக்கணம் அந்த அணி வந்து உங்களுக்கு முற்று பெறுது. இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த இதுதான் கொண்டாட போறேன் இணையால் அணையும் பெயர் சார். இன்னைக்கு நடத்துனது. சரிங்களா? ஒருத்தார் என்பது குறிப்பு ஒரு இலக்கண குறிப்பு என்னது கரெக்டா சொன்னீங்க. வினையால் அமையும். சரியா? உங்களுக்கு இதே மாதிரிதான் இலக்கண குறிப்புகள் கேட்டாங்கன்னா இந்த இப்போ இலக்கியம் நடத்தணும் இல்லையா, அதை வந்து இலக்கண குறிப்பா பயன்படுத்தலாம். அப்ப இந்த வகுப்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உங்களுக்கு 3 மார்க்குக்கு மேல போகும். சரிங்களா? இந்த ஒரு வகுப்பு மட்டும் 97 மார்க் மட்டும் நீங்க படிச்சா போதும். அதுவுமே முந்தைய வகுப்புல நடத்தினதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கவர் ஆயிடும். இப்ப வா என்னும் வேர் சொல்லின் வினை எச்சத்தை கூறும். வந்த வந்த ஆ வந்த வந்தவா வந்துவா வந்தானா? வந்த எப்படி வந்த வினையெச்சம் தானே கேட்கிறேன். வினையெச்சம்னா என்ன சார் சொன்னேன்? வந்து சார். வந்து. சரிங்களா? அதாவது வினை எச்சம், வினைக்காக எஞ்சி நிற்பது வினையெச்சம். இந்த இடத்துல நீங்க ஒரு வினையை சொல்ல போட்டு இந்த இடத்துல வந்தெல்லாம் பெயரச்சம் சார். யாரு பெயரெச்சமா? வந்த வந்தன் பெயரச்சம். பெயரெச்சம். வந்தன் வந்த வந்தா ஆஹ் ஆ, இன்னொன்னு ஆ சொல்லியிருக்கேன். என்ற விகுதி. அவ்வளவுதான். வந்து இங்க பாத்தீங்கன்னா ஊ வருதா, ஊ அப்படின்னு வந்துச்சுனாலே நீங்க வந்து வினையெச்சம்னு அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதுக்கு இன்னொரு லட்சம் இருக்கு. அது வந்து ஈ மற்றும் ஊ வந்துச்சுன்னா அது வினையெச்சம். ஆள முடிஞ்சா அது பெயரெச்சம். இது நான் அங்கேயே சொன்னேன். சரிங்களா? இந்த சின்ன சாக்கெட் வச்சீங்கனாலே இதுல வினையெச்சம் பெயரெச்சம்ங்கிறது எல்லாமே நீங்க எழுதிட முடியும். அதுவும் உங்களுக்கு வினையெச்சத்தை கூறுன்னு சொல்லி ஒரு வார்த்தை கொடுத்து இப்படி கேட்டாலும் சரி, அல்லது ஒரு ஆஹ் வினையெச்சம் ஒரு வார்த்தையை கொடுத்து இலக்கண குறிப்பு கேட்டாலும் சரி, அல்லது இலக்கண குறிப்பு கொடுத்து வார்த்தை கேட்டாலும் சரி, நீங்க இது வச்சு எழுத முடியும். சரியா? அதுக்கு அடுத்தது ஒத்துக்க. இது வந்து நான் எதுக்கு இதை எடுக்கணும்னா இது வந்து ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் இல்லை, அதுக்காக இந்த இதை எடுத்துருவோம். சரிங்களா? இது என்ன கரெக்ஷன் சொன்னேன் அதை முதல்ல சொல்லுங்க. இரண்டு சீர் முந்தான குறளடி. இரண்டு 5 சீர்களுக்கு மேல் வந்துச்சுன்னா களி நெடில். ம் இரண்டு குறளடி. உடனே ஆப்ஷன் மேட்ச் பி பண்ணுவோமா? சார். 2 அடிகள். கொ- 2 அடிகளால் வளைகிறது பொருளடி. ஆஹ் ஆக நான் 4 அடிகள் வந்து நெடிலடி சார். அடிகள். அப்ப 3 அடியில வந்துச்சுன்னா அது வேற என்னது? இல்ல 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 4 அடியில சிந்தடி. 3 அடினா 3 சீர்னா 3 அடியில சிந்தடி. தான் என்னமா? 3 சீர்னா சிந்தடி. சிந்தடி. பரவாயில்ல. இப்ப 5 சீர்கள்ல வந்துச்சுன்னா என்னது? 5 நெடிலடி சார். 5 இல்லைன்னா 5க்கு மேல கை நெடிலடி சார். 4 வந்து நெடிலடி தானே சார் வரும். கரெக்ட் தான். அதான் கேட்டேன். இப்ப 4 சீட்ல வருது என்னது? நெடிலடி அறவழி தானே சார். சார்.
இல்ல 5 இல்லைன்னா 5க்கு மேல கை நெடிலடி. அப்ப அதுக்கு முன்னாடி நெடிலடி தானே சார் வந்துச்சு? 4 சீர் வந்து அளவடி வரும் சார். 5னா நெடிலடி, 5க்கு மேலனா களி நெடிலடி. இப்ப 4 என்பது என்னது? அளவடி. 4 வந்து சரிங்களா? அளவோடு தனி சேர்ந்தது. 5 வந்து நெடிலடி. சரிங்களா? கரெக்டா தான் இருக்கு. ஓகே. 2 சீர்ல வந்தா குரலடி, 3 சீர்ல வந்தா சில்லடி சொல்லியிருந்தோம். இப்ப 4 சீர்ல வந்தா அளவடி, 5 சீர்ல வந்தா நெடிலடி, 5க்கு அதிகம் வந்துச்சுன்னா அது களி நெடிலடி. கரெக்டா தான் இருக்கு. புரியுதுங்களா? புரியுது சார். ஏன் டவுன் ஆயிட்டு? புரியுது சார், புரியுது. புரியுது சார். சரிங்களா? 2 சீரியல் இந்த ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா எடுத்துடலாங்க. 2 சீரியல்ல வந்து பொருளடி. ஆப்ஷன்ல பாருங்க, ஃபர்ஸ்ட்லயே வந்து உங்களுக்கு கரெக்ட் ஆயிடுது. வேற எதுவும் 3 இருக்கா? இல்ல. அப்ப முதல்ல வந்து நீங்க வேலையை முடிச்சிடலாம். ஒருத்தங்க மட்டும் கேட்டுச்சுன்னா ரொம்ப ஜாலியா இருக்கும். அதே மாதிரி நோக்கியா நோக்கு, வேர்ச்சொல். நோக்கு, டி. நோக்கி சார். நோக்குவா நோக்கியா? நோக்கு, நோக்கி. சரி, நல்லது. அடுத்தது பொருந்தா இணை. வெண் தயிர், இது பண்பு தொகையா? இது உங்க எண்ணெய், பள்ளி நடத்தல. இது பண்பு தொகை தான். எண்ணெய் பண்ணி இப்போ பிளஸ் வந்து தயிர். இன்னைக்கு நடத்தம் தந்து சொல்லுங்க. 28. இது பொருந்தா சார் இணைன்னு ஸ்லைடே பாருங்க. தெரியல சார். மைக் ஆஃப் பண்ண சொல்லுங்க. புரியல புரியல. இல்ல ஆன்சர் சொல்லும்போது மைக் ஆன் பண்ண சொல்லுங்க. ஸ்லைடு தெரிய மாட்டேங்குது. ஆன்லயே இருக்கு. ஓ ஓ ஓ, சரி சரி சரி. பாருங்க அதுல எது ஆன்சர் அப்படின்னு. ஆப்ஷன் டியா சார்? ஆப்ஷன் டி இல்ல, ஆப்ஷன் பி, பாம்பே. சரிங்களா? வினை தொகை. ஒரு வினை வந்து அதுல வினை தொகைனா 3 காலமும் காட்டணும். அது உங்களுக்கு இடைத்தேர்தல் அப்படிங்கிறதுல வராது. சரிங்களா? இறை சரி. தேர்தல்னா விளக்கம் சார். அது என்னது பொருள்? இன்னும் உங்களுக்கு இப்போ உள்ள படமே கிடையாது. அதாவது வினை தொகைனா வந்து முக்காலமும் காட்டும்னு சொல்லுவோம்ல. ஊறுகாய், ஊறுகின்ற காய், ஊறும் காய்ன்னு. அந்த மாதிரி இது உங்களுக்கு வராது. சரிங்களா? இதை உங்களுக்கு நான் உங்களுக்கு டீப்பா நடத்துறேன். இப்போதைக்கு விடை தான். சரிங்களா? இதை சாதாரண பார்த்துக்கோங்க. பெரு இச்சொல்லுக்கான வினைமுற்றை தேர்ந்தெடு. எது இந்த ஆப்ஷன் ஏ. பெரு அப்படிக்கான வினைமுற்று? பெற்றான், பெற்றான். பிற- அதே மாதிரி அடுத்தது கீழ் காண்பவற்றில் பொருத்தமானதை பொருத்தமற்றதை குறிப்பிடுக. இது கிடையாது. மாற்றி. இதுவும் கிடையாது. சரிங்களா? இதெல்லாம் அடுத்த லெசன்ல உண்டு. இப்போ வரைக்கும் இன்னைக்கு இந்த வேர்ச்சொல்லை கண்டறிதல் உங்களுக்கு கரெக்டா இருந்துச்சா? வேர்ச்சொல்லை புரிஞ்சுச்சு. கண்டறிதல் என்னம்மா? புரிஞ்சுச்சு வேர் சொல். சரிங்களா? வேர்ச்சொல் புரிஞ்சுது. இப்ப அணியும் வந்து உங்களுக்கு என்னுடைய புரிதலின்படி 90 நிமிஷம் புரிஞ்சிருக்கணும். சரிங்களா? அன்னைக்கு வந்து உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துட்டாங்களா இல்லையா? கொடுத்துட்டாங்க சார். சரி, okay. நீங்க மெட்டீரியல் வந்து அந்த இதை பாருங்க. பார்த்துட்டு நீங்க ஒரு முறை ஒன்றுக்கு மேற்பட்ட முறை வந்து நீங்க பொருத்தி பாருங்க. பொருத்தி பார்த்தீங்கன்னா அணியும் போது நிச்சயமா உங்களுக்கு புரியும். அப்படி இல்லை என்றால் நான் உங்களுக்கு கொடுத்த எடுத்துக்காட்டுகள்ல நீங்க எடுத்துக்காட்டுகளை மட்டும் நிறைய தடவை பாருங்க. ப்ரீவியஸா கொஸ்டின் பேப்பர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருக்குறள்ல இருந்தா வந்து அணி அதிகமா கேட்டிருக்காங்க. அதுவும் ஸ்கூல் சூழல் மட்டும்தான் அணி வந்திருக்கு. அணியினுடைய வெயிட்டேஜ் அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு கேள்வி தான் வந்து இதுக்கு உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அதனால அதில் பெருசா நீங்க ஸ்ட்ரெஸ் ஆக தேவையில்லை. ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய குறள்கள் எல்லாம் பார்த்துக்கோங்க. எடுத்துக்காட்டு நடத்துறது எல்லாம் பார்த்துக்கோங்க. சொன்ன ஷார்ட்கட்ஸ் பார்த்துக்கோங்க. இதை மட்டும் பார்த்தாலே உங்களுக்கு அந்த அணியிலேருந்து வரக்கூடிய ஒரு கொஸ்டின் எப்படி கேட்டாலுமே உங்களால் எழுத முடியும். வேற எதுவும் சந்தேகங்கள் இருக்கா? இன்னைக்கு வகுப்பு ஓரளவு தேவலாமா? ஒரு சில தொழில்நுட்ப கோளாறுகளுக்கான வந்து கொஞ்சம் டிலே ஆரம்பிச்சது. அதெல்லாம் உங்களுக்கு பின்வரும் காலங்களில் விரைவில் தவிர்க்கப்படும். சரிங்களா? வேற எதுவும் நீங்க எதுவும் சொல்ல வேண்டியது கருத்துகள்?
கிளாஸ் ஓகே சார். எந்த டவுட்டும் இல்லை. ஓகே, நல்லது. சரிங்களா? சரி, நல்லது. மீண்டும் உங்களை திங்கட்கிழமை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுபவர் உங்கள் ஏ. யோகேஷ். நன்றி.